சரி, இப்ப ஃபர்ஸ்ட் நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்த கிளாஸ்ல லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்? போய் படிச்சீங்களா? போய் நடத்துனது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? சொல்லுங்கப்பா ஏதாவது. அதே போலதான், அதே ஃபார்மேட்ல தான் இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து 11th நியூ புக்ல என்ன பார்க்க போறோம்? என்னென்னலாம் ப்ரோஸ் இருக்கு, அந்த ப்ரோஸ் யாரு எழுதுனா, என்ன போயம் இருக்கு, அந்த போயம் யாரு எழுதுனா, என்ன சப்ளிமெண்டரி இருக்கு, அந்த சப்ளிமெண்டரி யாரு எழுதுனா, ரைட்டா? இப்ப ஃபர்ஸ்ட் பாப்போமா? ஃபர்ஸ்ட் ப்ரோஸ்ல ஃபர்ஸ்ட் இது வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா, த போர்ட்ரைட் ஆஃப் எ லேடி எழுதிக்கோங்க. செகண்ட் வந்து த குவீன் ஆஃப் பாக்ஸிங். தேர்ட் வந்து ஃபர்கெட்டிங். ஃபோர்த் வந்து டைட் கார்னர்ஸ். ஃபிஃப்த் வந்து த கான்வகேஷன் அட்ரஸ். சிக்ஸ்த் வந்து த ஆக்சிடென்டல் டூரிஸ்ட். நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன பாக்குறோம்? ப்ரோஸ் பாக்குறோம். அதுல என்ன இருக்குது? த போர்ட்ரைட் ஆஃப் எ லேடி, த குவீன் ஆஃப் பாக்ஸிங், ஃபர்கெட்டிங், டைட் கார்னர்ஸ், த கான்வர்சேஷன் அட்ரஸ், த ஆக்சிடென்டல் டூரிஸ்ட். சரிங்களா? ஏன் இதை வந்து இதுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்து எழுதி போடுறோம், இதை ஏன் சொல்றோம்னா, கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? போர்ட்ரைட் ஆஃப் லேடிய யார் எழுதுனா, இது யார பத்தினது, இப்படிதான் கேட்பாங்க. கொஸ்டின் இதுதான் நமக்கு. சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, த போர்ட்ரைட் ஆஃப் எ லேடி எழுதுனது யாரு? குஷ்வந்த் சிங். எழுதிக்கோங்க பிராக்கெட்ல. அடுத்தது த குவீன் ஆஃப் பாக்ஸிங். அது வந்து யார பத்தினதுன்னு பாத்தீங்கன்னா யாரு? மேரி கோம். அடுத்தது ஃபர்கெட்டிங். ஃபர்கெட்டிங் யாரு எழுதுனான்னு பாத்தீங்கன்னா ராபர்ட் லிண்ட். ராபர்ட் லிண்ட். டைட் கார்னர்ஸ் யார் எழுதுனான்னு பாத்தீங்கன்னா எட்வர்ட் வேரல் லூகஸ். அடுத்தது இந்த கான்வகேஷன் அட்ரஸ் யார் கொடுத்திருப்பா? அண்ணாதுரை. எந்த இடத்துல கொடுத்திருப்பாரு? அண்ணாமலை யூனிவர்சிட்டியில கொடுத்திருப்பாரு. அண்ணாமலை யூனிவர்சிட்டி அண்ணாதுரை அவருக்கு வந்து டாக்டரேட் பட்டம் கொடுத்திருப்பாங்கல்ல, அது எந்த வருஷம் கொடுத்தாங்க? என்ன? 1969. எந்த மந்த்? அடுத்தது த ஆக்சிடென்டல் டூரிஸ்ட். எழுதிக்கிட்டீங்களா? டாக்டர் CN அண்ணாதுரை எழுதியாச்சா? த ஆக்சிடென்டல் டூரிஸ்ட் பில் பிரைசன். பில் பிரைசன். இப்போ நம்ம எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் அந்த டாபிக் வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இதுல என்ன இருக்கு அப்படின்றது நமக்கு ஞாபகம் வரணும். ரைட்டா? அப்போ போர்ட்ரைட் ஆஃப் எ லேடி அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த போர்ட்ரைட் அப்படின்னா என்ன? ஒரு பிக்சர். சரிங்களா? ஆஃப் எ லேடி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா உள்ள போய் பாடத்துக்குள்ள பார்த்தா போர்ட்ரைட் யாருடைய போர்ட்ரைட் தொங்கும்? தாத்தாவோட தொங்கும். அப்ப இதை எதை வச்சு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என்னுடைய பாட்டியை பத்தின ஒரு என்ன சொல்றது, ஒரு நிழல் கதை, அதாவது ஒரு நிஜ கதை அப்படின்றதான் வந்து. அப்போ இந்த ப்ரோஸ் வந்து என்ன சொல்லுன்னா,
ஒரு பேரனுக்கும் ஒரு பாட்டிக்கும் உண்டான ரிலேஷன் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றதுதான் அந்த ஃபர்ஸ்ட் லெசன். ரைட்டா? செகண்ட் வந்து த குவீன் ஆஃப் பாக்ஸிங். இப்ப குவீன் ஆஃப் பாக்ஸிங் அப்படின்னா யாரு? மேரி கோம் தான். எத்தனை டைம் அவங்க சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்க? வேர்ல்டு சாம்பியன்ஸ் 3 5 டைம்ஸ். சோ அந்த மாதிரி தான். அப்ப இது ஃபுல்லா இத பத்தி யாரை பத்தி பார்க்க போறோம்? மேரி கோம். அப்ப மேரி கோம் வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுதிருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அன்பிரேக்கபிள். அது எந்த வருஷம் இது பண்ணாங்கன்னா 2013. இப்ப இந்த மாதிரி வந்து நமக்கு என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அடுத்தது ஃபர்கெட்டிங். ஃபர்கெட்டிங் அப்படின்னாவே பேர்லயே தெரியுதுல்ல, ப்ரோஸ்ல என்ன இருக்கும்னு. ஃபர்கெட்னா நம்ம என்னென்னலாம் மறந்து போறோம், ஏன் மறந்து போறோம், இத பத்தி அந்த ஆத்தர் வந்து என்ன சொல்றாரு, ராபர்ட் லிண்ட் வந்து எவ்வளவு சுவாரஸ்யமா சொல்றாரு அப்படின்றதுதான் நம்ம அடுத்தது பார்க்க போறோம். அந்த ஃபர்கெட்டிங். அதுக்கு அடுத்தது டைட் கார்னர்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன, ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன். இப்ப நான் இந்த கிளாஸ்ல மாட்டிட்டு இருக்கிறேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன். இப்ப எப்படா 5 மணி வருது நான் எஸ்கேப் ஆகணும், அவ்வளவுதான். சரிங்களா? இதுதான் டைட் கார்னர். எனக்கு டைட் கார்னர் இது, உங்களுக்கு எது? எப்படா இவன் தொலைஞ்சு போவான், இதுதான். சரியா? அடுத்தது இந்த கான்வெகேஷன் அட்ரஸ் அப்படின்னா நம்மால வந்து இப்ப ஒரு பாலிட்டிஷியன் இல்லையா, அப்ப அவர் என்ன பேசுவாரு, நம்ம நாட்டு சம்பந்தமா தான் பேசியிருப்பாரு. ஸ்டூடெண்ட்டுக்கு இப்படி இருங்க, அப்படி இருங்க, நல்லா இருங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்க, அப்படிதானே பேசியிருப்பாரு. அப்ப அதுதான் அதுல இருக்க போகுது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்டல் டூரிஸ்ட். ஆக்சிடென்டல் டூரிஸ்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு காரியத்தை சொல்லுவோம், ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, சின்னதா தான் இருக்கும். சாப்பிடுன்னு சொல்லுவோம், சாப்பாடு எடுத்துட்டு போய் இப்படி போவாங்க, இப்படி அவங்க வந்து ஒரு நிலையாவே இருக்க மாட்டாங்க. இந்த படம் பாத்திருக்கீங்களா, இந்த சூர்யாவது ஒரு படம் வந்துச்சு, இந்த சூர்யா சமந்தா இருப்பாங்களே ஒரு பிலிம், உன் கால் தரையில படல, ஃபர்ஸ்ட் ஒழுங்கா நில்லு அப்புறம் சொல்லு அப்படின்னுவாங்கல்ல. அந்த மாதிரிதான் தலைவருக்கு என்னன்னா, இதுல இருக்கிற இவருக்கு பில் பிரைசன் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு வந்து எது பண்ணாலும் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, பதட்டமாவே பண்ணிட்டு இருப்பாரு. அதை பத்தின ஒரு இதை படிக்க போறது அந்த ஆக்சிடென்டல் டூரிஸ்ட். ரைட்டா? இப்ப ப்ரோஸ் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிச்சா? அடுத்தது போய் புரியுதுல்லப்பா? ஃபர்ஸ்ட் போயம் வந்து ஒன்ஸ் அப்பான் எ டைம். அடுத்தது வந்து கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் பான் ஸ்பெக்டேட்டர். அடுத்தது லைன்ஸ் ரிட்டன் இன் இயர்லி ஸ்பிரிங். ஃபோர்த் வந்து மெக்கவட்டி. இது என்னது மெக்கவட்டி அப்படின்னா, ஒரு பூனை, The Misery Cat. அடுத்தது எவரெஸ்ட் இஸ் நாட் த ஒன்லி பீக். எவரெஸ்ட் இஸ் நாட் த ஒன்லி பீக். லாஸ்ட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி கூட வந்து உட்காந்துக்கோங்க. லாஸ்ட்ல தெரியலன்னா அப்படி இப்படி கூட வந்து போட்டு உட்காந்துக்கோங்க. எவரெஸ்ட் இஸ் நாட் த ஒன்லி பீக். அதுக்கு அடுத்தது வந்து த ஹாலோ கிரவுன். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், படிக்கும் போது எப்படி படிங்க, ஜாலியா படிங்க. ஆனா போஸ்டிங் அடிக்கிறது வந்து எப்படி இருக்கணும், வெறித்தனமா உக்கரமா இருக்கணும். அதாவது என் ஏரியாவுக்கு வந்து பாடுறா, நான் வந்து டைம் கீப் அப் பண்ண மாட்டேன், உக்கரமா இருப்பானுவாங்கல்ல, அந்த மாதிரி இருங்க. இனிமே வந்து சொல்லும் போது எப்படி சொல்லுங்க, படிச்சேன்னா படிக்கலனா கூட படிச்சேன்னு சொல்லுங்க. சரியா?
ஏன்னா இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இப்ப நீங்க காலையில வரதுக்கு முன்னாடியே நிறைய பேர் உட்காந்து டெஸ்ட் எழுதிட்டு இருந்தாங்க தானே, அவங்க எல்லாம் உங்களுக்கு முன்னாடியா? யோசிங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம், இன்னொன்னு நான் பாடத்தையே வந்து ஒப்பிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவ்வளவுதான், பாதி பேர் என்ன திட்ட ஆரம்பிச்சிருவீங்க. சரியா? அதனாலதான் கொஞ்சம் அப்பப்ப இப்படி பேசுறது. சரிங்களா? கொஞ்சம் ஏதாவது வந்து இன்ட்ராக்ட் பண்ணுங்க. அதான் இங்கிலீஷ் கிளாஸ். இல்லைன்னு வச்சுங்க ஒண்ணும் இல்லை, நானும் என்னடா, ஏன்னா நானும் போன கிளாஸ்ல சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு எந்த அளவுக்கு பதட்டமும் படபடப்பும் இருக்கோ அதே அளவுக்கு யாருக்கு இருக்கு, எனக்கு இங்க அப்படிதான் இருக்குது. சரிங்களா? ஏன்னா நானும் வந்து சொல்ல வர்றதை உங்ககிட்ட நல்லபடியா கொண்டு போய் என்ன பண்ணணும், அது பேசினாதான் அது என்னுடைய வெற்றி. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்தது சும்மா ஒரு, அதான் பி த பெஸ்ட்னு படிச்சிருப்போம்ல லாஸ்ட் இதுல என்ன சொல்றாங்க, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதுல என்ன பண்ணணும், பெஸ்டா இருக்கணும். இப்ப நாம வந்து இங்க நடத்துறோம் அப்படின்னு சொன்னா அட்லீஸ்ட் இத்தனை பேர்ல ஒருத்தருக்கு இல்ல அத்தனை பேருக்கு புரியணும்ன்றதான் என்னுடைய டார்கெட். சரிங்களா? அதனால கொஞ்சம் கவனிங்க, நல்லா ஜாலியா இருங்க. சரிங்களா? எப்பயுமே கொஞ்சம் பிரிஸ்கா இருங்க. சரிங்களா? இது நமக்கு நிறைய வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட். அடுத்தது வந்து 6th வந்து த ஹாலோ கிரவுண்ட். எழுதிட்டீங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் அப்பான் எ டைம், இது யாரு எழுதுனான்னு பாத்தீங்கன்னா கேப்ரியல் அடுத்தது கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் பான் ஸ்பெக்டேட்டர், அது வந்து பாத்தீங்கன்னா ஆர்கன் நேஷ். இது யார் எழுதியிருப்பா? லைன்ஸ் ரிட்டன் இன் இயர்லி ஸ்ப்ரிங், வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த். வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்னாவே உங்களுக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வரணும், இதுக்கு முன்னாடி ஒன்னு எழுதியிருப்பாரு 11th நம்ம ஓல்டுல. அவர் வந்து ஒரு ஒரு சம்பந்தமான ஒரே டைப்பான போயம் தான் எழுதுவாரு, நேச்சர் மட்டும் தான் எழுதுவாரு. அப்ப யாரு நேச்சர் போயிட்டுன்னு கேட்டா என்ன சொல்லணும், வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த். அடுத்தது த மெக்கவெட்டி த மிசரி கேட், அது எழுதுனது வந்து பாத்தீங்கன்னா டி.எஸ். எலியாட். டி.எஸ். எலியாட். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எவரெஸ்ட் இஸ் நாட் த ஒன்லி பீக், அது எழுதுனது வந்து பாத்தீங்கன்னா குலோதுங்கன். குலோதுங்கன். இவர் வந்து இவருடைய இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தசாமி. சரிங்களா? அது அப்ப ஆத்தர் டீடைல்ஸ் வரும்போது பாத்துக்கலாம். அடுத்தது ஹாலோ கிரவுண்ட் எழுதுனது யாரு? வில்லியம் ஷேக்ஸ்பியர். எதுல இருந்து எழுதிப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரம் ரிச்சர்ட் டு, அதுல இருந்து இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருப்பாங்க. ரைட்டா? எழுதிட்டீங்களா? இப்ப பாருங்க, ஒன்ஸ் அப்பான் எ டைம் அப்படின்னா முன்னொரு காலத்துல, அப்ப ஆத்தர் வந்து ஏதோ வந்து சொல்றாரு, முன்ன ஒரு காலத்துல எப்படி இருக்கிறாங்க, இப்ப என்ன சொல்ல வராரு அப்படின்றதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போயம்ல பார்க்க போறோம். ரெண்டாவது போயம்ல கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் பான் ஸ்பெக்டேட்டர். ஸ்பெக்டேட்டர் அப்படின்னா பார்வையாளர்கள். சரிங்களா? அது வந்து நான் பிறந்ததுல இருந்து என்னது, பார்வையாளர் தான். அந்த பார்வையாளருடைய பெருமையை பத்தி சொல்லுவாரு யாரு, இந்த ஆத்தர் சொல்லுவாரு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது லைன்ஸ் ரிட்டன் இன் இயர்லி ஸ்ப்ரிங், நான் ஏற்கனவே சொன்னது நேச்சரை பத்தி தானே அவர் எழுதுவாரு. அப்ப கண்டிப்பா வந்து இந்த இயர்லி ஸ்ப்ரிங்ல அவர் கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாரு, அந்த நேச்சர் தன்னை சுத்தி எப்படி இருந்தது அதை தான் சொல்லியிருப்பாரு. ரைட்டா? அடுத்தது மெக்கவெட்டி த மிசரி கேட் அப்படின்னா ஒரு பூனை. இது வந்து என்ன, எப்படிப்பட்ட பூனை, ஒரு தந்திரமான பூனை. அதாவது என்ன சொல்றதுன்னா என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு வந்து அது என்ன, மிசரினா ஒரு மர்மம். சரிங்களா? ஒரு மர்மமான காரியத்தை செஞ்சிடும் அந்த மாதிரி பூனை. அப்ப அது என்னென்னலாம் பண்ணுது அப்படின்றத ஆத்தர் சொல்லியிருப்பாரு. அதுக்கு அடுத்தது பாருங்க, எவரெஸ்ட் இஸ் நாட் த ஒன்லி பீக். அப்போ மவுண்ட் எவரெஸ்ட் மட்டும் இந்த உலகத்துல வந்து என்னது, உச்சம் கிடையாது, நிறைய ஒவ்வொரு ஃபீல்டுலயும் ஒவ்வொரு உச்சம் இருக்கு அப்படின்னு சொல்றதா இந்த அதை பத்தி பார்க்க போறோம். த ஹாலோ கிரவுண்ட் 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரம் ரிச்சர்ட்ல இருந்து, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளே தான். அந்த பிளேல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எழுதிருப்பாங்க. அதுல என்ன வில்லியம் ஷேக்ஸ்பியர் சொல்லுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு ராஜா தோக்க போறாரு. யாரு? ரிச்சர்ட். அவ்வளவுதான். இப்ப வந்து மரணம் வந்து வரப்போகுது. ரைட்டா? இப்ப வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஒரு இடத்துல ஹெல்ப் கேட்பாரு, அந்த போர் வீரர்களும் வரமாட்டாங்க. அப்ப இப்ப என்ன ஆகும், எதிரிகள் வந்து அட்டாக் பண்ண போறாங்க.
அப்போ வந்து இவர் வந்து தன்னுடைய வீரர்களை பார்த்து சில பேசுவாரு. எப்படி பேசுவாருன்னா வீரவசனம் எல்லாம் கிடையாது, ரொம்ப டல்லா பேசுவாரு. அதாவது என்னடா இது வாழ்க்கைன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாரு. அதை பத்தி பாக்குறாங்க அது. ஓகேவா? ஓரளவுக்கு போயம் ப்ரோஸ் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிச்சா? அடுத்தது சப்ளிமெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப்டர் 20 years. அடுத்தது a shot in the dark. அடுத்தது the first passion. அதுக்கு அடுத்தது with the photographer. அடுத்தது the singing lesson. லெட்டர் சப்போஸ் தெரியலன்னா என்கிட்ட கேளுங்க, நான் இன்னொரு டைம் அதை சொல்லிடுறேன். சரிங்களா? பின்னாடி இருக்கவங்க. அதுக்கு அடுத்தது லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெவர் நெவர் மிஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆஃப்டர் 20 years இருக்கு இல்லையா, இத வந்து யார் எழுதியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா போ ஹென்றி. இதுக்கு முன்னாடி நம்ம அவர் எது எழுதுறத பார்த்தோம் 11th லாஸ்ட் வீக். சாரி, அது 12th. 11th ஏதாவது பார்த்தோமா? சரிங்களா? ஆனா ஹோ ஹென்றி வந்து நம்ம படிச்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஹோ ஹென்றி வந்து ரொம்ப ரொம்ப என்னது முக்கியமான ஒரு விஷயம். அவர் ஒரு முக்கியமான ஆத்தர். எழுதிக்கோங்க. ஆஃப்டர் 20 years ஓ ஹென்றி. அடுத்தது a shot in the dark வந்து சகி. அடுத்தது the first patient வந்து சிவி பர்கஸ். சிவி பர்கஸ். with the photographer ஸ்டீஃபன் லீகாக். ஸ்டீஃபன் லீகாக். ஸ்டீஃபன் லீகாக் with the photographer. அடுத்தது the singing lesson வந்து கேத்ரின் மான்ஸ்ஃபீல்ட். கேத்ரின் மான்ஸ்ஃபீல்ட். கேத்ரின் மான்ஸ்ஃபீல்ட் சிங்கிங் லெசன். அடுத்தது நெவர் நெவர் நெஸ்ட் வந்து செட்ரிக் மவுண்ட். செட்ரிக் மவுண்ட். எழுதிட்டீங்களா? சிங்கிங் லெசன் எழுதுனது யாரு? கேத்ரின் மான்ஸ்ஃபீல்ட். வித் த போட்டோகிராஃபர் எழுதுனது ஸ்டீஃபன் லீகாக். நெவர் நெவர் நெஸ்ட் எழுதுனது செட்ரிக் மவுண்ட். ஷாட் இன் த டார்க் எழுதுனது த ஃபர்ஸ்ட் பேஷன் எழுதுனது. இதுதான் கொஸ்டினா கேட்பாங்க. ஏன்னா சப்ளிமெண்டரியில வந்து உள்ள போய் டீப்பாலாம் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? இப்ப நம்ம ஒரு அளவுக்கு நம்ம எழுதணும் பாத்தீங்களா, மேக்சிமம் கொஸ்டின் எதுல இருக்கும்? இதுலதான் இருக்கும். ஏன்னா வந்து உள்ள போய் அவங்க கேட்கிற அளவுக்கு வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு சிலபஸ்ல என்ன இல்ல. சோ நான் நிறைய இடத்துல வந்து ஒரு டவுட், என்ன டவுட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் புது புக்கு மட்டும் படிச்சா போதுமா சார், பழைய புக்கு படிக்க வேணாமா சார் அப்படின்றாங்க. டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் என்ன படிக்கணும்? சிலபஸ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜீனியஸ் ஆகிறதுக்கு அதெல்லாம் படிச்சுக்கலாம். ஆனா
இப்ப லாஸ்ட்ல இருந்து ஒரு ஒரு 4-5 எக்ஸாம் வந்துச்சு இல்லையா, 2-3 எக்ஸாம்ல வந்து கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்கன்னா டீப்பெல்லாம் போய் கேட்கல, ஜஸ்ட் வாட் இஸ் வாட் தான் கேக்குறாங்க. அன்பிரேக்கபிள் பயோகிராபி எழுதுனது யாரு, அது சிலபஸ்ல இல்லன்னு நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. சோ அப்ப மேரி கோமை பத்தி கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அது எதுல போயிடும், ஜெனரல் நாலேஜ்ல போயிடும். அதே போல பாத்தீங்கன்னா இப்ப வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதுனாரு இல்லையா, இப்ப அதுல இருந்து என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதுன ஒரு பிளே தான், அவர் எபோட் ஆத்தர்னு ஒண்ணு வில்லியம் ஷேக்ஸ்பியர் இருக்கும்ல, அதை கை காட்டிடுவாங்க. அப்போ படிக்கும் போது கொஞ்சம் எதுல அவங்க கேட்கலாம், எதுல கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் பேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுல இருந்து ஏதாவது கேள்வி கேட்க முடியுமா? கான்வர்சேஷன் பாத்தீங்கன்னா 7 விமனு 7 மென்னு, இத்தனை பேர் அவங்க என்ன பேசுனாங்க, இதுல ஏதாவது ஆப்ஷன் எடுத்து நம்மளால சொல்ல முடியுமா? ஒண்ணுமே இல்ல. அப்ப அது அந்த ஃபர்ஸ்ட் பேஷண்ட்னா ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, பேஷண்ட்டுங்க இருக்கிறாங்க, டாக்டருக்காக வெயிட் பண்றாங்க, ஒரு தடவை வாட்ச் விட்டு போயிடுங்க, அவ்வளவுதான். ஆனா எதை பத்தி இந்த பாடத்துல படிக்கணும்னா சிவி பர்கர் ஆத்தர் இன்ஃபர்மேஷன் மட்டும், அவர் எந்த வருஷத்துல எந்த வருஷம் ஏதாவது அவார்டு வாங்கினாரா, இது மட்டும். ரைட்டா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப்டர் 20 இயர்ஸ் அப்படின்னு சொன்னா, அப்ப ஏதோ வந்து 20 வருஷம் கழிச்சு ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வு என்ன அப்படின்றத வந்து யார் சொல்லியிருப்பா, ஓ என்று சொல்லியிருப்பாரு. ரைட்டா? அப்ப எ ஷாட் இன் த டார்க் அப்படின்னா என்ன அர்த்தம்? எ ஷாட் இன் த டார்க், அது அப்படியே மீனிங் எடுத்துக்காதீங்க. ஷார்ட் இன் த டார்க் அப்படின்னா என்னன்னா, இந்த கதையை பொறுத்த வரைக்கும், இந்த கதையை இல்ல பொதுவா என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தரை நம்ம பார்த்துட்டு அவங்க ஒரு 2-3 வார்த்தை பேசுவாங்க, பேசின உடனே நம்ம எனக்கு தெரியல அவன் சும்மாடா ஒண்ணுமே இல்லடா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒருத்தன் வந்து உண்மையே பேசியிருப்பான், ஆனா நாம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அதிமேதாவித்தனமா போய் என்ன பண்ணுவோம், அவன் சொன்னதெல்லாம் பொய்யணுவோம். ஆனா கடைசியில போய் பார்த்தா தான் தெரியும் என்ன தெரியும், அதுதான் உண்மை அப்படின்னு தெரியும். அத சுவாரஸ்யமா சொல்லியிருப்பாரு யாரு, ஷார்ட் இன் த டார்க்ல சங்கி சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அதாவது ஒரு விஷயம் ஒருத்தன் சொல்லுவான், அவன் சொல்றத வந்து அவர் நம்ப மாட்டாரு, ஆனா கடைசியில போய் அவன் சொன்னதான் உண்மை அப்படின்னு தெரிய வரும்போது ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் போய் என்ன பண்ண முடியும், மன்னிப்பு தான் கேட்க முடியும், எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? அதை பத்தி சொல்றதான் ஷார்ட் இன் த டார்க். அடுத்து ஃபர்ஸ்ட் பேஷன் விட்டுருங்க. அடுத்தது வித் போட்டோகிராஃபர் அப்படின்னா, இப்ப நம்மளாம் வந்து போட்டோ எடுக்கிறது, ஒரு போட்டோ ஸ்டுடியோ போறோம்ல, என்ன நல்லா ராவடி பண்றாங்க, தலையை கீழே சொல்லுன்னுவாங்க, இந்த போட்டோ மூஞ்சில உள்ளுவாங்க, அதுக்கப்புறம் என்னன்னு இப்படி வா இப்படி வா, முண்டாசு படி பாத்தீங்களா, இப்படி வா இப்படி வா இப்படி தள்ளின்னு போ, பிரேமுக்குள்ளார் வா, அப்படி வா இப்படி வா, ஆத்தரை பிடிச்சி ஒரு வழி பண்ணிட்டு கடைசியில அந்த போட்டோ ஒழுங்கா எடுத்தானான்னு பார்த்தா அந்த போட்டோ என்ன பண்ணிருப்பான், அவன் இஷ்டத்துக்கு ஒரு டிசைன் பண்ணிருப்பான். அதுக்கு இவர் தூக்கி இந்த நீயே வச்சுக்க, உன் ஃப்ரெண்டுக்கே வச்சுக்க, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி எடுறா போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அதுதான் அந்த மித்த போட்டோகிராஃபர். சரியா? அதுக்கு அடுத்தது என்னது, இந்த சிங்கிங் லெசன். சிங்கிங் லெசன்னா என்னது, கண்டிப்பா வந்து இதுல இருக்கிறவங்க யாரா இருக்கணும், பாட்டு சொல்லி தரவங்களா தான் இருக்கணும். சரிங்களா? அப்ப அவங்க எப்படி பாட்டு சொல்லி கொடுத்தாங்கன்றது பார்க்க மாட்டோம், எந்த சூழ்நிலையில பாட்டு சொன்னாங்க, அதுக்கப்புறம் கடைசியில என்ன ஆச்சு, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சிங்கிங் லெசன். அடுத்து நெவர் நெவர் நெஸ்ட் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேராசைன்னு சொல்லுவோம்ல, இந்த பேராசை, ஒருத்தருடைய ஆசை நம்ம நிறைய பட்டு, அதாவது இப்போ ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், அதிக விலையா இருந்தாலும் நமக்கு நம்ம மாசம் வந்து 30,000 தான் சேலரினா, ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு அதிகமா தான் கார் வாங்குவோம், அதுக்கு அதிகமா தான் இது பண்ணுவோம், எல்லாமே என்ன பண்ணீங்கன்னா அதிகமா தான் பண்ணிட்டு இருப்போம். ஆனா போய் வீட்டுல வந்து கேட்டா நமக்கு சொந்த கார் இருக்கும், அந்த கார் என்னவா இருக்கும், கடல்ல இருக்கும். ஏன்னா இன்னும் அது வந்து என்ன ஆகாது, இன்ஸ்டால்மெண்ட் கட்டியிருக்க மாட்டோம், பைக் இருக்கும், வீடு இருக்கும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லோன் போட்டு வச்சிருப்போம். அப்போ நம்ம வந்து எதுலையுமே என்ன பண்றது இல்ல, திருப்தி ஆகிறது இல்ல. சோ அதை பத்தி சுவாரஸ்யமா சொல்றதா என்னது, நெவர் நெவர் நெஸ்ட். அது எழுதுனது யாரு? இப்போ 11th பத்தி ஒரு ஓவரால் ஐடியா வந்துருச்சா, கிளாஸ் ஜாலியா தான் போகும், ஒண்ணுமே இல்ல. சரிங்களா? நமக்கு தேவை என்ன, அது நமக்கு கொஸ்டின் கேக்குறாங்க, சோ நம்ம அதுக்கு என்ன பண்ண போறோம், 11th படிச்சுட்டு எந்தெந்த ஆங்கிள் வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா பார்ட் ஏ இருக்கு இல்லையா, பார்ட் ஏல பழைய புக்கு கேட்பாங்களா அப்படின்னு பார்த்தா கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து என்னது, டென்சஸ்ன்றது ஒரு ஜெனரல், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ன்றது ஒரு ஜெனரல். அப்ப அதோட எக்ஸாம்பிள்ஸ் எங்க இருந்து எடுப்பாங்க, நியூ புக்ல. அப்ப அதிகமான கொஸ்டின்ஸ் நம்ம எதுல இருந்து எதிர்பார்க்கலாம்னா பார்ட் ஏல நியூ புக்ல 6th 9th 12th 11th இதுல இருந்து எதிர்பார்க்கலாம். மற்றபடி இந்த வில்லியம் ஷேக்ஸ்பியர் பத்தின டீடைலு, டேகூர் பத்தின டீடைலு, இல்ல வந்து அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல ஜூலியஸ் சீசர், மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், இதுல எல்லாம் எப்பயும் போல கொஸ்டின்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். சரிங்களா? அதனால இதுல எப்படி எல்லாம் கொஸ்டின் வரும் அந்த கதை சொல்லி அதுக்கு ஏற்றபடி நம்ம பாத்துக்கலாம். ரைட்டா? இப்ப ஃபர்ஸ்ட் போய்க்கலாமா, ஒரு ஓவரால் வியூ தெரிஞ்சுச்சா, இதுதான் 11th இருக்கு. சரிங்களா? போயிடலாமா? இப்பயாவது தலையாவது ஆட்டுங்கப்பா, எனக்கே கஷ்டமா இருக்குதுல்ல. போலாமா?
சாப்பிட்டீங்களா இல்லையா? சரி, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. போலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் the portrait of a lady. கொஸ்டின் கேட்டிருக்காங்களா இதுக்கு முன்னாடி இந்த பாடத்துல? எப்பயுமே பாருங்க, நம்ம புது புக்கா இருந்தாலும் சரி, பழைய புக்கா இருந்தாலும் சரி, இந்த முதல் 2 பாடம் அல்லது முதல் 3 பாடத்தை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா படிச்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டின் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ள போய் டீப்பா எடுத்து நம்மள வந்து PhD பட்டம் வாங்க வச்சு அந்த ரிசர்ச் அனுப்ப போறது இல்ல, ரைட்டா? அதனால என்ன பண்ணுவாங்க, எவ்வளவு சீக்கிரம் அவங்களுக்கு வந்து அதை எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எடுப்பாங்க. இன்னொன்னு, எவ்வளவு சீக்கிரம் வந்து அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கணும். இப்ப நம்ம புக் பேக்ல இருக்கா ஆப்ஷனு, அப்ப அதை வந்து சீக்கிரம் எடுத்து போட்டுடலாமா? உள்ள போய் ஒரு கொஸ்டின் அவங்க ஃப்ரேம் பண்ணாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும், அவங்க ஆப்ஷன் போடணும், அதுக்கப்புறம் அவங்க கீ வந்து இது பண்ணணும். அதனால எப்பயுமே இந்த ஃபர்ஸ்ட் 3 அந்த முதல்ல இருக்கிற கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுவாங்க, சரிங்களா? இந்த போர்ட்ரைட் ஆஃப் லேடி வந்து லாஸ்ட் இதுல வந்து இன்டர்வியூ ஃபர்ஸ்டே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இதை கொஞ்சம் நம்ம பாத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆத்தர் இன்ஃபர்மேஷன் பாத்துக்கலாமா? எழுதிக்கோங்க. இது வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆத்தர் அண்ட் கிராண்ட் மதர். எழுதுனது யாருப்பா? இத வந்து நான் நினைக்கிறேன் மேட்ச்ல பழங்களை கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். போர்ட்ரைட் ஆஃப் லேடி, அப்புறம் சில அது வந்து ஒரு 4 இது கொடுத்துட்டு அதோட ஆத்தர் வந்து இந்த பக்கம் கொடுத்துட்டு இதை வந்து மேட்ச் பண்ற மாதிரி கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் சொல்றது, அந்த இண்டெக்ஸ் பேஜ் வந்து எப்பயுமே என்ன பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் பக்கம் வந்து எப்ப கேட்டாலும் உங்களுக்கு தெரியற மாதிரி வச்சுக்கோங்க, ரைட்டா? போர்ட்ரைட் ஆஃப் லேடி எழுதுனது குஷ்வந்த் சிங். அப்ப இந்த லெசன் வந்து எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆத்தர் அண்ட் கிராண்ட் மதர், ரைட்டா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சும்மா அதை பத்தின ஒரு கதை மட்டும் சொல்லிடலாம். அதுக்கப்புறம் வந்து சிம்பிளா என்ன கீவேர்ட்ஸ் அதை பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வாழ்ந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா அம்மா, அதுக்கப்புறம் பாருங்க எங்களுடைய பாட்டி தாத்தா இவங்க இருந்தாங்க. ஆனா இவங்க தாத்தா வந்து அவர் வந்து என்ன பண்ணதில்ல, பார்த்தது இல்லை. ஆனா இவர் வந்து யாரு கூட வளர்ந்துருக்காரு, அவருடைய பாட்டியோட வளர்ந்துருக்காரு, ரைட்டா? இப்ப அவருடைய பாட்டியோட வளரும் போது இவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து சிட்டில செட்டில் ஆயிருப்பாங்க. அதனால வந்து இவரை யார் வீட்டுல விட்டுட்டு போவாங்க? இப்பயும் நம்ம அப்படித்தானே குழந்தைங்கள தாத்தா பாட்டி கூட தானே விட்டு போவாங்க. அது மாதிரி இவரையும் வந்து அவங்களுடைய பாட்டி ஊர்ல விட்டுட்டு போயினாங்க. அவங்க பாட்டி வீட்டுல வளர்றாரு. அப்ப வளரும்போது பாத்தீங்கன்னா அவங்க பாட்டிக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். என்ன கேரக்டர்னா, எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரேயர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மணி சொல்லுவாங்கல்ல, அந்த வயசானவங்க எல்லாம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். இவர் வந்து அந்த ஊர்லயே வந்து ஒரு ஸ்கூல்ல படிப்பாரு. அந்த ஸ்கூலுக்கு டெய்லிக்கும் யாரு கூட்டிட்டு போவா? பாட்டி கூட்டிட்டு போவா. பாட்டி கூட்டிட்டு போகும்போது அங்க என்ன நடக்கும்னா, பக்கத்திலே வந்து ஒரு கோயில் ஒண்ணு இருக்கும். அந்த கோயில் இருக்கிறதுனால இவங்க டெய்லிக்கும் போயிட்டு அந்த பையனை அப்படியே கூட்டிட்டு வந்துருவாங்க, ரைட்டா? அப்ப போகும்போது அங்க சில தெருநாய்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஸ்ட்ரீட் டாக்ஸ். அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, சில பிளட் துண்டுகள்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த நாய்களுக்கு வந்து போடுவாங்க. இது வந்து ரெகுலரா நடக்கக்கூடிய ஒரு சீன், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல திடீர்னு வந்து அப்பா அம்மா என்ன பண்ணிடுவாங்க, அங்க வந்து வீடு கிடைச்சு அங்க வந்து எல்லாமே செட்டில் ஆனதுனால பாட்டி இவங்க எல்லாத்தையும் சேர்த்து எங்க கூட்டிட்டு போயிடுவாங்க, அங்க நகரத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. நகரத்துக்கு கூட்டிட்டு போன உடனே அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்க வந்து நல்லா ஃப்ரீயா இருந்தாங்க இல்லையா, அங்க போய் இருக்க முடியுமா? முடியாதுல்ல. ஆனா இவனையும் கொண்டு போய் எதுல சேர்த்திட்டாங்க, ஒரு இங்கிலீஷ் ஸ்கூல்ல சேர்த்திட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப், இப்ப இங்க வந்து பாட்டி எல்லாம் சேர்ந்து நல்லா வந்து ஒரு லிங்க்ல இருந்தவங்க அங்க போன உடனே டிஸ்டன்ஸ் ஆயிடுது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு டிஸ்டன்ஸ் ஆயிடுது. பாட்டியும் வந்து என்ன பண்றாங்க, இங்க நாய்க்கு பிரெட் போட்டுட்டு இருந்தாங்க. அங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய வீட்டு அந்த வரண்டா இருக்கு இல்லையா, வரண்டாவில ஸ்பேரோஸ் பறவைகளுக்கு வந்து இது போட்டு மதிய நேரத்துல அப்படி இது பண்ணுவாங்க. ஒரு நாள் வந்து இவன் வந்து ஸ்டடி முடிச்சுட்டு வரும்போது என்ன உங்க ஸ்கூல்ல சொல்லி தராங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு இவன் சொல்லுவான் இந்த மாதிரி இங்கிலீஷ் அது இதுன்னு சிலது சொல்லுவான். சொன்ன உடனே அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன் வந்து கடவுளை பத்தி எதுவும் சொல்லி தர்றது இல்லையா, காடை பத்தி எதுவும் சொல்லி தர்றது இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னு இவங்க அப்செட் ஆகிட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இது 4 நாள் என்ன ஆயிடுது, ஒரு பிளவு மாதிரியே உண்டாயிடுது. அப்புறம் திடீர்னு வந்து இவனுக்கு என்ன கிடைக்குதுன்னா, அந்த ஃபாரின்ல போய் படிக்கிறதுக்கு ஒரு இது கிடைக்குது. இப்போ நிரந்தரமாவே பெரியப்பா எவ்வளவு ஒரு 5 வருஷம். அப்போ வந்து போகும்போது இவங்களும் முத்தம் கொடுத்துதான் அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சுட்டு இதுல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இது பண்ணுவாரு,
என் பாட்டி 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இப்பவும் என்ன எப்படி இருக்காங்க, எங்காவே இருக்கிறாங்கன்னு சொல்லி இது பண்ணுவாரு. சரிங்களா? அவங்களுக்கு வந்து அதே மாதிரிதான் இருக்காங்க அப்படின்னுவாரு. இன்ஃபேக்ட் அவங்க இதுல வந்து அவங்க தாத்தாவோட படம் வந்து ஒண்ணு தொங்கும். அந்த தொங்குற படம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எப்படின்னா, எங்க பாட்டி வந்து எங்க இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா எங்க தாத்தாவுக்கு எப்படி இருக்கும், 100 வயசு இருக்கிற மாதிரி இருக்கும். அவருக்கு வந்து குழந்தைங்க எல்லாம் இருக்கிற மாதிரி இல்ல, நேரம் ஸ்ட்ரைட்டா என்னது பேர பசங்க தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து யார் சொல்லுவாரு, குஷ்வந்த் சிங் சொல்லுவாரு. அப்புறம் இவர் ஃபாரின் போயிடுறாரு. ஃபாரின் போயிட்டு என்ன பண்றாரு, மீண்டும் வராரு. 5 வருஷம் கழிச்சு வராரு. மீண்டும் பாட்டியை பாக்குறாரு. பாட்டி எப்படி இருக்காங்க, அப்படியே இருக்காங்க. அப்படியே இருந்துட்டு திடீர்னு வந்து நல்லா எல்லாமே வந்து பேசுறாங்க. ஆனா வந்து பழைய இது கிடையாது. அப்ப இப்படியே வந்து நாட்கள் நகர 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 என்ன ஆகுது, பாட்டி வந்து திடீர்னு ஒரு நாள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா பக்கத்துல வீட்டுல இருக்காங்க பாத்தீங்களா, எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்காந்து பாட்டு சத்தமா பாட ஆரம்பிக்கிறாங்க. பாட்டு சத்தமா பாடி இது பண்ணோன்னு இவங்க எல்லாம் பயந்துக்கிறாங்க, பாட்டிக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம ஆயிட போகுது அப்படின்னு. ஆனா கடைசியில வந்து பாட்டி சொல்றாங்க, இல்ல என்னுடைய நாள் வந்து நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சத்தமா நல்லா பாடி முடிச்சுட்டு போய் வீட்டுல போய் படுத்துக்கிறாங்க. போய் வீட்டுல போய் படுத்து அந்த ஆஸ் யூசுவல் அந்த ப்ரேயர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ப்ரேயர் சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு பயம். ஒரு கொஞ்ச நேரத்துல அந்த மணி நின்றது. போய் பார்த்தா பாட்டி என்ன விடுறாங்க, இறந்து போயிடுறாங்க. இறந்து போன உடனே அவங்க அடக்கம் பண்ற அந்த முறையெல்லாம் வருது. இவங்க மதியம் வந்து பறவைகளுக்கு வந்து உணவு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பறவைகள் என்ன பண்ணும், இவங்களை தேடி வரும். தேடி வந்த உடனே இவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, இவங்க சில ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த பறவைக்கு கொடுப்பாங்க. கொடுக்கும்போது என்ன ஆகும், அந்த பறவைகள் ஒண்ணு கூட சாப்பிடாது. ஏன்னா ஒரு பறவைக்கு கூட பாருங்க தெரியுது இல்லையா, அப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டு அந்த அம்மாவை அடக்கம் பண்ண பின்னாடி என்ன பண்ணிடுது, பறந்து போயிடுது. இதுதான் வந்து போர்ட்ரேட் ஆஃப் எ லேடி. ரைட்டா? ஆத்தரோட புரிஞ்ச கதை, ஆத்தரோட இன்ஃபர்மேஷன் மட்டும் பாருங்க. ஆத்தர் வந்து எங்க படிச்சிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டீஃபன்ஸ் காலேஜ், டெல்லி. ஸ்டீஃபன்ஸ் காலேஜ் டெல்லியில படிச்சிருப்பாரு. ஃபாரின் போவாரு இல்ல, அது வந்து லண்டன்ல வந்து கிங்ஸ் காலேஜ்ல படிச்சிருப்பாரு. கிங்ஸ். இவர் வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இருக்குல்ல, ஐஎஃப்எஸ், அது வந்து 1947ல ஜாயின் பண்ணிருப்பாரு. ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். அடுத்தது பத்ம பூஷன் அவார்டு வந்து 1974ல வாங்கியிருப்பாரு. பத்ம பூஷன் எழுதி போட தேவையில்ல, இதெல்லாம் சின்னதா தானே இருக்கு. பத்ம பூஷன் அவார்டு 1974. அடுத்தது பாத்தீங்கன்னா பத்ம விபூஷன் வாங்கியிருப்பாரு. அது இயர் வந்து இதுல நமக்கு கொடுக்கல, அதனால வந்து அது நம்ம என்னன்னா புக்ல என்ன இருக்கோ அது மட்டும் தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து சாகித்ய அகாடமி ஃபெலோஷிப் இவர் என்ன பண்ணிருக்காரு, வாங்கியிருக்காரு. இவர் எழுதின ஒரு ஏதாவது ஒரு ஃபேமஸான ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அதாவது சிலபஸ்ல மார்க் ஆஃப் விஷ்ணு. சோ அப்ப மார்க் ஆஃப் விஷ்ணு எழுதுனதுனால கண்டிப்பா இந்த பாடத்துல வந்து நமக்கு கேள்வி கேட்க என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்கு. இவர் எழுதின சில இது மட்டும் பாருங்க. சொன்னாரிக்கு புரிஞ்சுல, பத்ம பூஷன் வாங்கியிருக்காரு, பத்ம விபூஷன் வாங்கியிருக்காரு, சாகித்ய அகாடமி ஃபெலோஷிப்பும் வாங்கியிருக்காரு. அடுத்தது பாருங்க, இவர் எழுதின சில முக்கியமான இது, த மார்க் ஆஃப் விஷ்ணு. அடுத்தது ஹிஸ்டரி ஆஃப் சிக்ஸ். இப்ப குஷ்வந்த் சிங்னாவே அது என்னது, சிங்னாவே. அடுத்தது ஹிஸ்டரி ஆஃப் சிக்ஸ், த ட்ரெயின் டு பாகிஸ்தான், சக்சஸ் மந்த்ரா, A train to Pakistan, success mantra, we Indians and death at my doorstep. அடுத்தது we Indians and death at my doorsteps. இதெல்லாம் வந்து இவருடைய ஒர்க். ரைட்டா? கண்டிப்பா வந்து இதுல வந்து கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஆமா, we Indians and death at my doorstep. அது ஒரு டைம் நான் பார்த்து சொல்றேன். ரைட், இப்ப அந்த கதையில வந்து சின்ன சின்ன ஒரு கீவேர்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கலாமா? அந்த ஃபர்ஸ்ட் பார்த்த கதையில அந்த ஓல்டு லேடி சொல்லுவேன் இல்லையா, அந்த ஓல்டு லேடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேஸ்ல வந்து ரிங்கிள் இருக்கும்ல, அது வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 20 years. சோ ரிங்கிள்டு ஃபார் 20 years.
அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஷார்ட், அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஷார்ட், ஃபேட், பெல்ட். கொஞ்சம் வயசானவங்க எப்படி இருப்பாங்க, கொஞ்சம் கூனி தானே இருப்பாங்க. அப்ப ஷார்ட்டா மட்டமா இருப்பாங்க, கொஞ்சம் என்ன பண்ணிருப்பாங்க, குண்டா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க, பெல்ட்டா இருப்பாங்க. ஷார்ட், ஃபேட், பெல்ட். இப்போ இவன் வந்து போய் நம்மளுடைய அந்த சிட்டில ஒரு ஸ்கூல்ல சேர்ந்தான் இல்லையா, அப்ப வந்து அவங்க பாட்டி கேட்பாங்கல்ல என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாங்கன்னு. அப்ப அந்த இவர் நம்ம ஆத்தர் சொல்லுவார் பாருங்க, இங்கிலீஷ் வேர்ட்ஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா இங்கிலீஷ் வேர்ட்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஸ்டர்ன் சயின்ஸ், இங்கிலீஷ் வேர்ட்ஸ், வெஸ்டர்ன் சயின்ஸ், law of gravity, law of gravity, Archimedes principle, அப்புறம் உலகம் உருண்டையா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, வேர்ல்டு ரவுண்டு. டெய்லி வந்து இவங்க வந்து அந்த ஸ்பேரோஸ்க்கு வந்து உணவு வைப்பாங்கல்ல, அது வந்து ஒரு 1/2 மணி நேரம் தான் உங்களுக்கு என்ன இருக்கும், டோட்டலா வந்து சந்தோஷமே இருக்கும். சரிங்களா? அப்போ பாத்தீங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னா 100 கணக்கான ஒரு 100 பேர்ட்ஸ் ஆவது வரும்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. லாஸ்டா அவங்க இறந்த பிற்பாடு எத்தனை பேர்ட்ஸ் வரும்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னா 1000. அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெசன் ஓகேவா? வேற எதுவும் இதுல இம்பார்ட்டன்ட் இல்ல. சரியா? சப்போஸ் புக் பேக்ல ஏதாவது இம்பார்ட்டன்ட் இருந்தா அதை பாத்துடலாமா? அப்படியே கண்டினியூவா பார்த்துட்டு அப்படியே போய்க்கலாமா? ஒரு இதா அப்படியே முடிச்சுட்டே போயிடலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு புக் இருந்தது அப்படின்னு சொன்னா அதுல மார்க் பண்ணிக்கோங்க. இதுல வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் டிட்டர்மைனர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம்ல, எதுல பாத்திருப்போம், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல. அதுல வந்து ஒரு கட்டம் போட்டு அது வந்து சும்மா கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் வந்து இப்ப கேட்பாங்கல்ல மாடல் வெர்ப்னா எது, இதுல எது அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா டிட்டர்மைனர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து எத்தனை இதா இருக்குது. ஆர்டிகல்ஸ் வந்து ஒரு டிட்டர்மினர்ஸ் தான், அதுக்கு அடுத்தது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ஒரு டிட்டர்மினர்ஸ் தான். அந்த மாதிரி வந்து ஒரு எத்தனை இருக்குது, ஒரு 6 டைப் இருக்கு. இதை மட்டும் பார்த்து அப்புறமா எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் புக் பேக் சொல்றேனோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்படி சப்போஸ் ஆன்சர் கொடுக்க முடிஞ்சா நான் கொடுத்துறேன், அப்படி இல்லைன்னா நம்ம இதுக்கப்புறம் வரப்போற கிளாஸ்ல பாத்துக்கலாம். சரிங்களா? அது ஒண்ணு நோட் பண்ணிக்கோங்க. டிட்டர்மினன்ட்ஸ் பத்தி படிக்கணும். கம்பல்சரி என்ன படிக்கணும், இந்த க்ளோசரி, இந்த சினானிம்ஸ் வந்து படிச்சிருங்க. சரியா? இல்லைன்னா இந்த லெசனை ஒரு டைம் ரீட் பண்ணுவீங்களா, ரீட் பண்ணும்போது என்ன பண்ணுங்க, சும்மா எழுதி வச்சிருங்க அந்த மீனிங்க்கு நேரம். அப்ப வந்து உங்களுக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் போன தடவை சொன்னல புக் பேக் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கோங்க. ரிவிஷன் பண்ணும்போது இப்போ நமக்கு மனப்பாடமா தெரியலனாலும் கைப்பட எழுதி வச்சோம்னா டக்குனு எக்ஸாம் ஆகல என்ன வரும், ஞாபகம் வந்துடும். அதுக்காக. சரியா? அதுக்கு அடுத்தது ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் பத்தி இதுல கொடுத்துருப்பாங்க, அதை பாத்துக்கோங்க. சரியா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹோமோபோன்ஸ். ஹோமோபோன்ஸ்னா என்ன, சேம் வேர்ட்ஸ் டிஃபரண்ட் மீனிங் இருக்கும். அப்ப அதை பத்தி இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது உங்களுக்கு தெரியற மாதிரி தான் இருக்கும். இப்போ பிரின்சிபல் தான் என்ன, ஒரு பிரின்சிபல் வந்து நமக்கு வந்து கொள்கை முறை, இன்னொரு பிரின்சிபல் வந்து என்னது நம்ம காலேஜ்ல இருக்கிற பிரின்சிபல். அப்ப அந்த மாதிரி தான் ஈஸியா இருக்கும். பிரேக்னா கார்ல இருக்குது, அது நீங்க பாருங்க ஒரு டைம் புரியும். சரிங்களா? கண்டிப்பா புக் பேக் வந்து இதுதான் கேட்பான். நீங்க வேற எங்கேயும் எக்ஸ்ட்ராக்கெல்லாம் போக தேவையில்ல, ஏன்னா நமக்கு வந்து நியூ புக்ல இருக்கு இல்லையா, அதனால கண்டிப்பா கேட்பாங்க. அப்புறம் அந்த ரீடிங் ஆக்டிவிட்டின்னு கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. சரிங்களா? இது மட்டும் பாத்துக்கோங்க. அடுத்தது போலாமா? ஒன்ஸ் அப்பான் ஏ டைம். இது எழுதுறது யாரு, ஒன்ஸ் அப்பான் ஏ டைம். அப்ப அவர் எப்ப பிறந்திருப்பாருன்னு பாத்தீங்கன்னா 1921.
இவருடைய த கால் ஆஃப் ரிவர் அப்படின்னு சொல்ற ஒரு இது வந்து பெஸ்ட் அவார்டு வாங்குச்சு லிட்ரேச்சருக்காக. எத்தனாவது வருஷம்னா 1953ல கால் ஆஃப் ரிவர். இவருடைய ஃபர்ஸ்ட் நாவல் என்னன்றது கேட்பாங்க, த வாய்ஸ். அடுத்தது வந்து த ஃபிஷர்மேன்ஸ் இன்வகேஷன் அப்படின்றது வந்து இவர் 1978ல எழுதியிருப்பாரு. த ஃபிஷர்மேன் இன்வகேஷன். ஆக்சுவலா நான் எழுதி போட்டு சொன்னா டைம் இதாகும், அதனால நம்மளால கொஞ்சம் சீக்கிரம் இது பண்ணணும். போர்டும் கொஞ்சம் பெருசா இல்ல, எனக்கே சிரமமா தான் இருக்குது. அதனால சும்மா ஏதாவது முக்கியம் நான் மட்டும் நான் எழுதி போறேன். த ஃபிஷர்மேன்ஸ் இன்வகேஷன் 1978ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 புக் வந்து சில்ட்ரனுக்காக எழுதியிருப்பாரு. சரிங்களா? அது என்னன்னு பாத்தீங்கன்னா லிட்டில் ஸ்னேக் அண்ட் லிட்டில் ஃப்ராக். குழந்தைகளுக்காக கேப்ரியல் அவர் எழுதுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லிட்டில் ஸ்னேக் அண்ட் லிட்டில் கவனிக்கிறீங்களா? இல்ல லிட்டில் ஸ்னேக் அண்ட் லிட்டில் ஃப்ராக் அது எப்ப எழுதினார்னா 1981. ஆக்சுவலா நமக்கு இந்த புக் வந்து நல்லா புரியணும்னா நமக்கு எத்தனை டைம் படிக்கணும்? அட்லீஸ்ட் ஒரு 2-3 டைமாவது படிச்சாதான் நமக்கு இது செட் ஆகும். சரிங்களா? அடுத்தது இவருக்கு வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஒர்க் இருக்கு, அட்வென்ச்சர் டு ஜூஜு ஐலண்ட். இன்னொரு ஒரு அவார்டு வாங்கியிருப்பாரு, காமன்வெல்த் போய்ட்ரி அவார்டு வாங்கியிருப்பாரு. இவருடைய ஃபர்ஸ்ட் நாவல் இது அதுக்கு அடுத்தது வந்து அந்த அவார்டு வாங்கினது எது? ஃபிஷர்மேன் இன்வகேஷன். அது எதுல வாங்கினாருன்னா 1970. அடுத்தது வந்து 2 புக்கு குழந்தைகளுக்காக எழுதியிருப்பாரு. என்னது? அதுக்கு அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அவருடைய ஒரு போயம் வந்து வாங்கியிருப்பார், அவார்டு வாங்கியிருப்பாரு. என்னது? இல்லப்பா, த காலம். அது எப்போ வாங்கியிருக்கா? 1953ல வாங்கியிருக்கோம். ரைட்டா? அட்வென்ச்சர் டு ஜூஜு ஐலண்ட் வந்து வாங்கினது வந்து 1992 ரீசெண்டா வந்து. இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை வந்து இதோட இயரும் கேட்கலாம். ரைட்டா? இப்போ வந்து இதோட போயிடலாமா? லெசன் பிளான் போயிடலாம். கீவேர்ட்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் சொல்லிட்டு போயிடலாம். எழுதிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஃப் வித் தேர் டீத். அடுத்தது ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ். ஐஸ், இந்த ஐஸ் வந்து நம்ம இது ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற ஐஸ். பிளாக் கோல்ட் ஐஸ் வந்து கண்ணு கோல்ட் ஐஸ். அடுத்தது ஷேக் வித் ஹேண்ட்ஸ், பிராக்கெட்ல வந்து வித்அவுட் ஹார்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்தது கம் அகைன். அடுத்து வந்து ஒன்ஸ் ட்வைஸ் நோ ட்வைஸ். அதுக்கு அடுத்தது லேர்ன்ட். அதுக்கு அடுத்தது குட் பை. அடுத்தது glad to meet you, teach me to laugh. அதுக்கு அடுத்தது வந்து மிரர். அதுக்கு அடுத்தது வந்து ஸ்னேக் ட்ரான்ஸ், ஸ்னேக்கோடைய அந்த விஷப்பட்டு. அதாவது இந்த போயம் வந்து என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா, போயிட்டு இருக்காரு இல்லையா, போயிட்டு வந்து யார்கிட்ட பேசுவாருன்னா தன்னுடைய குழந்தைகிட்ட பேசுவாரு, தன்னுடைய சன் கிட்ட பேசுவாரு. என்னன்னா, அதாவது முதல்ல வந்து ஒன்ஸ் அப்பான் எ டைம் வந்து மக்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க? நல்லா இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்க? வெறும் பற்களால மட்டுமே என்ன பண்றாங்க? சிரிக்கிறாங்க. கை கொடுத்தா கூட எதுல கொடுக்குறாங்க? வெறும் கை மட்டும் கொடுக்குறாங்க. ஆனா இதயம் எப்படி இருக்கு? தூரமா இருக்குது. ஒரு ஹார்ட் ஃபுல்லா கொடுக்கறது இல்ல. அதுக்கு அடுத்தது
திரும்பி வான்னு சொல்றாங்க, வாயில மட்டும் சொல்றாங்க, ஒரு டைம் சொல்றாங்க, 2 டைம் சொல்றாங்க, 3வது டைம் என்ன பண்றாங்க, கூப்பிடுறதே கிடையாது. அடுத்தது என்ன பண்றேன், நான் இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, நானும் என்ன கத்துக்கிட்டேன், இனிமே நான் யாருக்கிட்ட இருந்தாலும் என்ன பண்ணணும், வெறும் கை மட்டும் கொடுக்கணும். சிலரை பார்த்துட்டு வந்து வெல்கம்னு சொல்லுவோம், ஆனா அவன் வந்து நமக்கு என்ன பண்ண முடியாது, பிடிக்கவே பிடிக்காது. அவன் வாங்க அப்படியே பிரிச்சுக்கிட்டே பேசணும். வீட்டுல இருப்பதெல்லாம் யாராவது ஒரு விருந்தாளிகள்லாம் வந்துட்டாங்கன்னு வச்சுக்காங்க, அக்கட்ட வாங்க வாங்க அப்படியே இதையும் வந்து இன்னொன்று சொல்லுவாங்க, அதுதான்டா அப்படின்னு வாங்க வாங்க அப்படின்னா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க, சாப்பிட மாட்டேன்னு சொல்லுடா, சாப்பிட மாட்டேன்னு சொல்லுடா அப்படின்னுவோம். ஆனா இந்த என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுங்க, அப்படியே 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 ரைட்டா இருக்கும். சரிங்களா? அப்ப அழகு எல்லாமே என்ன பண்ணிக்கும், மேலான அழகை மட்டும் போட்டுட்டு உள்ள இதுவே எப்படி இருக்கும், ரொம்ப கடினமா இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு போயிட்டு கத்துக்கிட்டேன். ஏன்னா மக்கள் பண்ணி 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 யார் கத்துக்கிட்டாங்க, போயிட்டும் கத்துக்கிட்டாரு. கத்துக்கிட்டு என்ன பண்றாரு, இவரும் சொல்றாரு பிளாட் மீட்டியும். ஆனா வந்து அவன் என்ன பார்த்ததுல ஒரே கடுப்பா இருப்பாரு. அதே மாதிரி வந்து அதுக்கு அடுத்தது போய் மிரர் இதெல்லாம் பண்ணிட்டு அவங்க பண்ற மாதிரி போயிட்டு பண்ண ஆரம்பிச்சாரு இல்லையா. பண்ணிட்டு போயிட்டு மிரர் முன்னாடி நின்று அவர் பார்த்து சிரிச்சாருன்னா அவருடைய பற்கள் எப்படி இருக்கலாம், விஷப்பற்கள், பாம்பினுடைய விஷப்பற்கள் போல இருக்கலாம். அதை வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, என் மகனே எனக்கு வந்து அந்த இந்த மாதிரி இப்ப ஒரு குழந்தை பிடிக்கும், அதுக்கு எதுவுமே தெரியாது, நீங்க எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அது பிரிச்சுன்னா நீங்களும் என்ன பண்ணுவீங்க, சிரிப்போம். அப்போ அந்த மாதிரியான ஒரு சிரிப்பை எனக்கு மீண்டும் கற்றுக் கொடு அப்படின்னு சொல்லி இந்த போயம் பண்ணிருக்காரு. அவ்வளவுதான். சரியா? இதெல்லாம் புரியுது இல்லைங்களா? இதெல்லாம் கீவேர்ட்ஸ். இந்த போயம் சப்போஸ் ஒரு கால் இப்படி ஏதாவது லைனை கொடுத்து இது வந்து எதுல இருந்து கேட்டாங்க அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவுட் ஆஃப் சிலபஸ் தான். பட் ஆனா எதுல இருக்குது, 11th புக்ல இருக்கு. அதுல இந்த கீவேர்ட்ஸ் ஏதாவது ஒண்ணு வந்தா கூட இது என்னவா இருக்கும், ஒன்ஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பற்கள், யாருடைய பல்லு வந்து பாம்பினுடைய பற்கள் போல இருக்குதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க, ஆன்சர். அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து கேட்பாங்க, இந்த ஷேக் ஆன்ஸ்ல மட்டும் ஷேக் பண்றாங்க, ஆனா இதுல அவங்க வந்து இன்வால்மெண்டா இல்ல, ஆர்ட்ஸ் இல்ல. இதுல ஒரே ஒரு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் மட்டும் சொல்றாங்க பாருங்க, முக்கியம். But now they only laugh with their teeth. நான் ஃபர்ஸ்ட் சொன்னல மட்டும் என்ன அர்த்தம், but now they only laugh with their teeth. நான் போன கிளாஸ்ல வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் சொன்னா இல்லையா, இத மிஸ் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன. அதான் சொன்னாரப்பா, இதுதான் அப்படின்னு அந்த கண்டென்ட்ல சொல்லிட்டு அது என்னவா இருக்கும். அவர் என்ன சொல்றாரு, லா என்ன சொல்றாரு பாருங்க, பட் நவ் தே லா ஒன்லி வித் அவங்களுடைய பல்லால ஒரு சிரிக்கிறாங்க. இதுல இருந்து வேற ஏதாவது சொல்றாங்களா, நம்ம எல்லாருமே பல்லால தான் சிரிக்க முடியும், அது ஒரு ரியல் தானே, அதை சொல்றதுதான் மேடம். ரைட்டா? அதுதான் இந்த போயம், வேற எதுவும் இல்லை. சரிங்களா? அடுத்தது ஆஃப்டர் 20 years. நான் நினைக்கிறேன் இது அதை விட சீக்கிரம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். போயட்ரிய பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம் டீடைல்ல. டீடைல் மட்டும் பாத்துக்கலாம். போயட்ரி 1862ல இருந்து 1910 வரைக்கும் அவருடைய லைஃப் ஸ்பேன். 1862 to 1910. ஆக்சுவலா ப்ரீவியஸ் எல்லாம் ஒரு क्वेश्चन கேட்டாங்க. போயட்ரி அப்படின்றது வந்து பென் நேம், அவருடைய ஒரு நிக் நேம் மாதிரி. இவருடைய உண்மையான பேர் வந்து பாத்தீங்கன்னா வில்லியம் சிட்னி போர்ட்டர். இத கேட்பாங்க. இவருடைய ஒரிஜினல் நேம் என்னன்னா வில்லியம் சிட்னி போர்ட்டர். எத்தனை ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா 381 ஷார்ட் ஸ்டோரி. இதுல நம்ம போன இதுல ஒண்ணு படிச்சோம்ல, சப்ளிமெண்டரியில ஒண்ணு படிச்சோம்ல, கிஃப்ட் ஆஃப் த மேகி அப்படின்னு சொல்லி. அதை எழுதுனது யாரு, போயட்ரி தான். கிஃப்ட் ஆஃப் த மேகி அது ஒண்ணும் இல்ல, சொன்ன நான் கரெக்டா சொல்லியிருப்பேன். 2 லவர்ஸ் இருந்திருப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ்க்காக என்ன பண்ணுவாங்க, ஆளுக்கு ஒருத்தருக்கு தெரியாம ஒரு கிஃப்ட் வாங்கி தரணும்னு நினைப்பாங்க. இவங்க ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அழகே வந்து அவங்களுடைய நீளமான முடிதான்.
ஹஸ்பண்ட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்ச் ஒண்ணு இருக்கும். அந்த வாட்ச்க்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாளா என்ன இருக்காது, அதை கட்டுறதுக்கான அந்த செயின் இருக்காது. அதனால இவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு கோல்டு செயின் வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அவர் என்ன நினைப்பாரு, இந்த அழகான கூந்தலுக்கு வந்து ஒரு சீப்பு, விலை உயர்ந்த ஒரு சீப்பு வாங்கி தரணும்னு நினைப்பாரு. இவங்க உடனே அதுக்காக என்ன பண்ணிடுவாங்க, தன்னுடைய அழகையே வந்து போய் இது பண்ணி அதை இது பண்ணிட்டு அது சம்திங் 20 ஏதோ ஒரு இதுக்காக வித்துட்டு அதை வந்து என்ன வாங்கிடுவாங்க, செயின் வாங்கி ஹஸ்பண்டுக்கு கிஃப்டா வச்சிருப்பாங்க. இவரு போய் என்ன பண்ணிருப்பாரு, அந்த வாட்சை வித்துட்டு இது பண்ணிருப்பாரு. ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தருடைய கிஃப்ட் எடுத்து வந்து பார்க்கும்போது ரெண்டு பேரும் பாத்துப்பாங்க. பார்த்த உடனே அட அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் திருப்பி சிரிச்சுட்டு, ஆனா அந்த இடத்துல வந்து ரெண்டு பேருடைய கிஃப்ட் வந்து ஒரு யூஸ்லெஸ் தான். ஆனா ஜெயிச்சது வந்து அவங்களுடைய என்னது, லவ். அதான் சோ இது ஓ என்ட்ரி. அப்போ அங்கேயும் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா, ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லியிருப்பாரு. இங்கேயும் என்ன சொல்லியிருப்பாரு, ஆஃப்டர் 20 இயர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அதே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் சொல்லியிருப்பாரு. ஏன்னா 20 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னாவே அப்ப ஏதோ ஒரு மந்தையை சேர்ந்த 2 ஆடுகள் வெவ்வேறு திசையில் போய்விட்டன, இரண்டும் சந்திக்குது, அதான் கதை. அவ்வளவுதான், வெவ்வேறு திசைக்கு போயிட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணுது, ஒன்னும் இல்ல. நம்ம ஆளுங்க எழுதின கதை எல்லாத்தையும் நம்ம ஆளுங்க படமா எடுத்துக்கிறாங்க. இதுதான் உண்மை. சரியா? சொல்றாங்கல்ல, ஒரு மந்தையை சேர்ந்த இவர் எப்ப வாழ்ந்தாரு, அந்த படம் எப்ப வந்திருக்கும், 1950s தானே வந்திருக்கும். அப்ப இங்க இருந்தானே கதையை சுருட்டிக்கிறாங்க. அப்ப திறன்மதுக்குள்ள அடுத்தவங்க அதை திருடிட்டு இப்ப கதைக்கு கேஸ் போட்டுக்கிறாங்க. எது, மௌனராகம் படம் எடுத்தாங்க, அந்த கதையை எடுத்து பாவம் அட்லி பையன் எடுத்துட்டான். அதுக்கு அட்லியை வந்து திருட்டு டைரக்டர்ன்றாங்க. இவங்களே வந்து திருடி தான் எடுக்கிறாங்க. ரைட்டா? அதனால அதை பத்தின ஒரு கதை தான். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஓ என்ட்ரி மட்டும் பாத்துக்கலாம், முடிச்சிடலாம். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேகசைனுக்கு வந்து இது பண்ணிருப்பாரு. என்ன மேகசைன் பாத்தீங்கன்னா, த நியூயார்க் வேர்ல்ட் சண்டே மேகசைன். அதுக்கு அடுத்தது இப்ப அவங்களுடைய சில ஸ்டோரிஸ் எல்லாம் பாத்துக்காங்க. அதுல ஒண்ணுதான் த கிஃப்ட் ஆஃப் த மேகி. அதுக்கு அடுத்தது த காப் அண்ட் த ஆந்தம். த காப் அண்ட் த ஆந்தம். அதுக்கு அடுத்தது த ரான்சம் ஆஃப் ரெட் சீஃப். த ரான்சம் ஆஃப் ரெட் சீஃப். அடுத்தது retrieved information. Retrieved information and the third ingredient. Retrieved information and third ingredient. இவ்வளவுதான்ப்பா ஓ என்ட்ரி வந்து எழுதுனது. சரிங்களா? நம்ம புக்ல இருக்கிறதா கேட்பாங்க. மேக்ஸிமம் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் புக் எல்லாம் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் படிக்கிறது எல்லாத்தையும் வந்து எதுக்கு, முதல்ல சிலபஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போங்க வெளியே. சரிங்களா? அதுக்கு முன்னாடி தயவுசெய்து போகாது, அது வேஸ்ட் தான். ரைட், இப்ப இதுக்கு போயிடலாமா கதை. இப்ப வந்து ஒண்ணும் இல்ல, ஆஃப்டர் 20 இயர்ஸ்னா இப்ப ஏதோ ஒரு அதேதான், ஒரு ரெண்டு பேர் வந்து ஒருத்தர் வாழ்வை பார்த்து போயிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. என்ன அக்ரிமெண்ட்னா, 20 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போறோம், நம்ம மீண்டும் வந்து சந்திக்கலாம். அப்ப உங்க லைஃப் எப்படி இருக்கு, என் லைஃப் எப்படி இருக்குன்றத பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு இடத்த பிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, 20 வருஷம் கழிச்சு மீட் பண்றாங்க. ஒரு ஃப்ரெண்டு வந்துடுறான். சரிங்களா? அந்த ஃப்ரெண்டோட பேர் வந்து பாபு. ஃபர்ஸ்ட் கேரக்டர்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. பாபு, அடுத்தது ஜிம்மி. இவங்கதான் வந்து ரெண்டு நண்பர்கள். சரியா? அப்ப வந்து மீட் பண்ணிட்டு இருக்காங்க. மீட் பண்ணி சாரி அப்ப வந்து மீட் பண்றோம்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டாச்சு. ஒரு இடத்துக்கும் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் யார் வரான்னு பாத்தீங்கன்னா பாபு வந்துருவாரு. கொஞ்சம் முன்னாடி இயர்லியரா வந்துருவாரு. இயர்லியரா வந்துட்டு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப வந்து என்னன்னா, ஒரு கோட் போட்ட ஒரு ஆள் வந்து வருவாரு. வந்துட்டு இவர்கிட்ட நின்று என்னப்பா இங்க இருக்கிற அப்படின்னு கேட்டோன்னே இவர் வந்து சிகரெட்டை வந்து வாயில வச்சுக்கிட்டு இருப்பாரு. அது முன்னே என்ன பண்ணிருக்க மாட்டாரு, பத்த வச்சிருக்க மாட்டாரு. சரிங்களா? அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அப்புறம் அப்படியே ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் தொடங்குது. அந்த இடத்துல தொடங்கும் போது வந்து கேட்கிறாரு, ஏன் அந்த மாதிரி வெயிட் பண்றீங்கன்னும் போது, நாங்க இந்த மாதிரி வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் ஃப்ரெண்டும் வந்து என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி அவன் ஒரு வழியில போயிட்டான், நான் ஒரு வழியில போயிட்டேன். அவன் எப்படிப்பட்டவன்னா, இந்த நியூயார்க்கு தான் வந்து உலகம், இங்கதான் வந்து எல்லாமே இருக்குதுன்ற மாதிரி குணம் யாருக்கு,
ஜிம்மிக்கு. ஆனா எனக்கு அப்படி இல்லை, நான் வந்து பெஸ்ட்டை பார்த்து போயிட்டு நான் இன்னைக்கு ஒரு நல்ல நிலையில இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசிட்டு இருந்த உடனே திடீர்னு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு டைம் எந்த டைமுக்கு மீட் பண்றீங்கன்னு கேட்பாங்க. 10 o'clock சொல்லுவாங்க. அப்போ வந்து இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கும் அந்த 10 o'clock ஆகிறதுக்கு. அப்ப இவர் என்ன பண்ணுவாரு, அந்த வந்து பேசிட்டு இருந்தாரு அவர் அப்படியே போயிடுவார். சரி சார் எனக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு போயிடுவாரு. போயிட்ட உடனே இன்னொரு ஆள் வருவாரு. இன்னொரு ஆள் வந்துட்டு அப்படியே டவுட்ஃபுல்லா கேட்பாரு, நீ தான் வந்து பாபா அப்படின்னு. உடனே இவர் வந்து கேட்பாரு, நீ ஜிம்மியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கட்டிப்பிடிச்சிருவாங்க. கட்டிப்பிடிச்சிட்டு அப்படியே 2 பேர் வந்து பேசிட்டே இருந்துட்டு அப்படியே நடந்து போவாங்க. ஆக்சுவலா இது வந்து நைட்ல நடக்குது இல்லையா, லைட்ஸ் எல்லாம் என்ன ஆயிடும், ஆஃப்ல இருக்கும். ஆனா ஒரு இடத்துல ஒரு கார்னர்ல மட்டும் ஒரு கடை, அதாவது இந்த ட்ரக் கடையில வந்து பாத்தீங்கன்னா, ட்ரக்னா அமெரிக்கால வந்து இந்த மெடிக்கல் ஷாப், அங்க போகும்போது லைட் இருக்கும். அந்த லைட்ல போய் பார்த்த உடனே இவர் பக்கத்துல இருக்கிறவங்க வந்து யாரு பாப்பா, பாப் பார்த்துட்டு தள்ளி விட்டுருவாரு. தள்ளி விட்டு, அதாவது நீ வந்து 2 இன்ச்சு டாலா வளர்ந்துருக்கலாம், எல்லாமே வளர்ந்துருக்கலாம், ஆனா அவங்க ஒருத்தனுடைய மூக்கு வந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் மாறி எல்லாம் இருக்காது, அதனால நீ கண்டிப்பா ஜிம்மி கிடையாது அப்படின்னு உடனே அங்க சொல்றாரு. இந்த விஜய் வந்து தெரியப்படுத்தல சொல்லுவாங்க, போலீஸ் வந்து 10 நிமிஷம் ஆச்சுடா அப்படின்ற மாதிரி இன்னொரு டைலாக், என்னது நீ அரெஸ்ட் ஆகி 10 நிமிஷம் ஆகுதுடா அப்படின்னு. அப்புறம் ஜிம்மி கிட்ட வந்து ஜிம்மி வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாரு. அந்த லெட்டரை படினோடனே ஜிம்மி சொல்லியிருப்பாரு, நான் வந்து உன்னை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன், நீ தான் பாபுன்னு எனக்கு தெரியும், ஆனா ஒரு த மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்ல யார் இருக்கா, பாபு இருக்கான். அதை பார்த்த உடனே என்னுடைய கடமை வந்து எனக்கு கட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கதை அதோட முடியுது. சரிங்களா? இதுல ஜிம்மி நல்லவனா பாபு நல்லவனா? அவன் திருடன் தான், ஆனா பல மைல் கடந்து ஒரு நண்பனை பார்க்க வந்திருக்கான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பல மைல் கடந்து நண்பனை பார்க்க வந்திருக்கான். இவன் வாண்டட் லிஸ்ட பேரை பார்த்தானா, பேரை பார்த்து பேசிட்டு கூட்டிட்டு போ, அடுத்த நாள் கூட அரெஸ்ட் பண்ணிருக்கலாம். இதுக்கு இவர் போனாதான் அந்த இவரால அரெஸ்ட் பண்ண முடியலையா, ஏன்னா இவருடைய பாசம் எடுக்குதான் இன்னொருத்தர் அனுப்புறாராம், அரெஸ்ட் பண்றாராம். ஸோ என்ன கேட்டீங்கன்னா, இவன் கெட்டவனா இருந்தாலும் என்ன, அதாவது அந்த டைமுக்கு முன்னாடி வந்துட்டான், ஒரு டைமுக்கு முன்னாடி வரான் இல்லையா, அதனால இவன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிச்சான். அவன் என்னத்தை மதிச்சான், நீதி நேர்மை நியாயம் அப்படின்ட்டான். ரைட்டா? அவ்வளவுதான். அதுல இருக்கிற கீவேர்ட்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. அந்த ரெஸ்டாரண்ட் மீட் பண்ணுவோம்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து பிக் ஜோ பிராடிஸ் ரெஸ்டாரண்ட். பிக் ஜோ பிராடிஸ் ரெஸ்டாரண்ட். இவங்க 2 பேரும் பிரிஞ்சாங்க இல்லையா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா பாபு வந்தாரு இல்லையா, அவருக்கு வயசு வந்து 18, இவருக்கு வயசு வந்து 20. இதை எங்கேயோ திருடி ஒரு படத்துக்கு டைட்டில் வச்சிருக்காங்க. உண்மையிலே சொல்றேன், நம்ம ஆளுல இருந்து திருடு கும்பல். உண்மையிலே இது பாருங்க, வயசு வந்து அதுதான் எனக்கு இருந்து உனக்கு அதே தானே இருந்துச்சு. இவருக்கு வயசு 18, யாருக்கு, பாபுக்கு. அவருக்கு வயசு என்னது, 20. இப்போ ஓ என்றிய தோணும்னா பல திரைப்படத்தினுடைய கதை வெளியே வரும்னு நினைக்கிறேன். பாவம் அந்த பாபு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மைல்ஸ் டிராவல் பண்ணி வருவார் தெரியுமா, 1000 மைல்ஸ் தன்னுடைய நண்பனை பாக்குறதுக்காக. எந்த டைம்ல மீட் பண்றோம்னு சொன்னாங்க, 10 o'clock. இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஒரு போலீஸ் ஒருத்தர் பேசுவாருல்ல, அவருதான் ஜிம்மி. ஆக்சுவலா அவர் வந்து விடை பெற்று போவார் பாத்தீங்களா, அப்ப பாத்தீங்கன்னா 10 மணிக்கு 3 நிமிஷம் இருக்கும். 3 minutes to 10. 10 மணிக்கு 3 நிமிஷம். இவ்வளவுதான் இதுல இருக்கிற கீ பாயிண்ட். நான் எவ்வளவு தோணினாலும் ஒண்ணுமே வராது, முக்கியதான் இருக்கும். அதனால தயவு செய்து என்ன எதுவும் வராது, இவ்வளவுதான் இருக்குது. இதுல என்ன ஒண்ணு, நமக்கு அங்க வந்தா ஒரே சந்தோஷமா இருக்கும், அவ்வளவுதான். எவ்வளவு நேரத்துக்கு வந்து அந்த போலீஸ்மேன் வந்து லெஃப்ட் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க, 3 minutes to 10 அப்படின்னா 9:57 PM. அவ்வளவுதான். இப்போ ஒருத்தர் போயிட்டு, இப்ப ஜிம்மி முதலாவதோட ஆக்சுவலா ஜிம்மி, அவரு போயிட்டு ஒருத்தர் வருவார்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு எவ்வளவு டாலா இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா 2 or 3 inches என்னவா இருப்பாரு, டாலா இருப்பாரு.
இதெல்லாம் சும்மா கீவேர்ட் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், ஞாபகம் இருக்கிறாங்க. இப்போ நைட் நேரம் இல்லையா, ஸ்கார்ப் எல்லாம் கட்டியிருப்பாங்கல்ல, அப்ப அந்த ஸ்கார்ப்ல வந்து என்ன இருந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா டைமண்ட்ஸ். யாருக்கு? பாபு. ஏன்னா பாபு என்ன வாண்டட் லிஸ்ட்ல இருக்கிறாரு, கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாரு, கண்டிப்பா அங்க வந்து ஒரு பில்லாவா தான் இருந்திருப்பாரு. அதனால என்ன இருக்கும், நிறைய வசதி வாய்ப்பா இருந்திருப்பாரு. அவருடைய வாட்ச்ல கூட டைமண்ட்ஸ் தான் இருந்துச்சான். யாருல? பாபு. அதாவது தலையில போட்ட ஸ்கார்ப்லயும் டைமண்ட்ஸ் இருந்தது, வாட்ச்லயும் என்ன இருந்தது, டைமண்ட்ஸ் இருந்தது. சப்போஸ் கேட்டாங்கன்னா அதுல என்ன இருந்துச்சு, டைமண்டா பிளாட்டினமா கோல்டா அப்படின்னு கேட்டாங்கன்னா டைமண்ட்ஸ் அவ்வளவுதான். ரைட்பா, இதோட இது முடியுது. சரிங்களா? இத ஒரு தடவை என்ன பண்ணுங்க, வாசிச்சு விட்டுருங்க. சரியா? இப்போ மேரி கோம்க்கு பார்த்தோம்னா கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிடும், நம்ம பிரேக் முடிச்சுட்டு பார்க்கலாம். அதுக்குள்ளார இந்த பிரேக்குள்ளார என்ன பார்க்க முடியுமோ அதை பார்த்துடலாம். சரியா? அதுக்குள்ளார அந்த இது பார்த்தலாமா, கன்வர்ஷன்ஸ் ஆஃப் எ பாண்ட் ஸ்பெக்டேட்டர். அதுக்கு அந்த பாயிண்ட் பார்ப்போம். இதை எழுதுனது யாரு? கன்வர்ஷன்ஸ் ஆஃப் பாண்ட் ஸ்பெக்டேட்டர், ஓக்டன் நேஷ். சரிங்களா? அவர் வந்து ரொம்ப ஃபேமஸா, எதுக்கு ஃபேமஸ்னு பாத்தீங்கன்னா ஹியூமரஸா எழுதுவாராம். ஹியூமரஸ் ரைட்டர். அவருடைய வருஷம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 1902ல இருந்து ஆகஸ்ட் 19 இவர் வந்து எந்த நாட்டை சார்ந்தவர்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா. ஏன்னா டு விச் கண்ட்ரி த ஆத்தர் பிலாங்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குல்ல, அதை கேட்டாங்கன்னா எழுதுங்க. அப்ப வந்து ஆக்டன் நேஷ் வந்து எந்த நாட்டை சார்ந்தவர்? அமெரிக்கா. இப்ப நம்ம முன்னாடி கேப்ரியல் பார்த்தோம்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா நைஜீரியன் போயிட். சரி, அதுல இருக்கிற கீவேர்ட்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, அப்புறமா சும்மா போயம் வரும். இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் இது எழுதுங்க.
லாஸ்டா ஸ்டேடியம் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்தது அதை எழுதிட்டு நீ அண்ட் ரிஸ்ட் டாக்டரு அப்புறம் ட்ரிங்க் டு யூ அதுக்கு அடுத்தது லாஸ்டா ஸ்டேடியம். இந்த ஆத்தர் வந்து எத்தனை இது எழுதிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா 500 இது எழுதிருப்பாரு. 500. அதாவது இது ஒண்ணும் இல்லப்பா, ஸ்பெக்டேட்டர்னா என்னது? பார்வையாளர். இப்போ எல்லாருக்கும் ஒவ்வொரு கேம் பிடிக்கதானே செய்யும். அப்ப இப்போ ரீசெண்டா வந்து வேர்ல்டு கப் நடந்துச்சு இல்ல, இப்போ வேர்ல்டு கப் நடந்துச்சு, செமிஃபைனல் இந்தியா தோத்துருச்சு. இப்போ அதுல உள்ள விளையாண்டவங்க மட்டும் விளையாண்டாங்களா இல்ல வெளிய இருந்து பார்த்த நாமும் விளையாண்டோமா? ஆக்சுவலா ஒண்ணு பாருங்க, அங்க போடுற பந்தினுடைய வேகம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 140 கிலோமீட்டர் வேகத்துல வரும். சரிங்களா? இங்க வந்து நம்ம இங்க உள்ளூர்ல விளையாடும் போது சும்மா குத்தி வந்தா அதை பேஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதெல்லாம் எப்படின்னா முறையான பயிற்சி இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, அதை ஆடவே முடியாது. ஹெல்மெட் எல்லாம் இல்லாம விளையாடணும்னா நம்ம மூஞ்சே கிழிஞ்சு போயிடும் அந்த பந்துக்கு. சரிங்களா? சும்மா ஒண்ணு இல்ல, ஒரு பிளேயருடைய அவனுடைய அந்த ரெஸ்ட் ரூம்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும், அவனுடைய கை ஃபுல்லா அடிபட்டிருக்கும். எப்பன்னா விளையாடும் போது இல்ல, பிராக்டிஸ் செஷன்லயே அடிபட்டிருக்கும். அதையெல்லாம் தாண்டி அவன் மெடிக்கல் ஃபிட்னஸா இருந்தா மட்டும்தான் உள்ள விளையாட விடுவாங்க. இப்ப ரீசெண்டா கூட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தவான் வந்து வெளியே வந்துட்டாருல, ஏன்னா ஒரு லெவலுக்கு மேல என்ன ஆகல. கண்டிப்பா இந்த வேர்ல்டு கப் பத்தி நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, ரோஹித் சர்மா எவ்வளவு ரன் அடிச்சாரு? 648. அதை விட ஒரு ரன் கம்மியா யார் அடிச்சா? என்ன ஒண்ணு, எனக்கு இந்தியா தோத்தது ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா டெண்டுல்கர் ரெக்கார்டை உடைக்கல, அதனால எனக்கு சந்தோஷம். ஏன்னா நாங்கெல்லாம் வந்து 90s கிட்ஸ். அதனால வந்து நாங்க எப்படி எங்களுக்கு டெண்டுல்கர் தான் இந்தியன் டீம். அதனால நான் பயத்திலே தான் அவன் அடிக்கிற 5 செஞ்சுரி அடிச்சான்றது என் பக்கம் ஒரு பக்கம் ஆனந்தமா இருந்தாலும், ஒரு பக்கம் டெண்டுல்கர் வந்து எவ்வளவு அடிச்சு வச்சிருக்காருன்னா 673 அடிச்சு வச்சிருக்காரு. அவன் அந்த மேட்ச் ஆடி இருந்தாலே முடிஞ்சிருக்காது. நான் என்ன நினைச்சேன், ரோஹித் அவுட் ஆயிட்டு கோலி வேற யாராவது அடிச்சுன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு நினைச்சேன். கடைசீட்ல பார்த்தேன், கிளாஸ் போயிட்டு இப்படி வரும்போது டாப்ல 5 காணும் பேட்ஸ்மேன். இது அப்படியே போயிடுச்சு, அவ்வளவுதான். அதனால என்ன ஒண்ணுன்னா, அவன் விளையாடுறானோ இல்லையோ, இங்க வெளியே இப்ப டெண்டுல்கருக்கு ஃபீலிங்கா இருக்கோ இல்லையோ, யாருக்கு ஃபீலிங்கா இருக்கு இங்க நமக்கு, அது அந்த ஒரு ஃபீல்ல தான் என்ன பண்ணிருப்பாரு டாக்டர் இதை எழுதியிருப்பாரு. அப்ப வந்து அவர் சொல்றாரு, சில பேர் வந்து எப்படி பிறக்கும் போதே வந்து எதுக்காக பிறக்குறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேரி கோமை பாக்குறோம்ல, அவங்க வந்து ஒரே நாள்ல வந்து போய் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்களா? கண்டிப்பா பல வருட கனவா தானே இருக்கும். அப்ப வந்து அவர் சொல்றாரு, பிறக்கும் போதே என்னவா பிறக்குறாங்க. சில நான் ஏற்கனவே சொன்னப்பா, எல்லாமே வந்து ஒரு செயின் லிங்கா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா அதனுடைய போயம் சப்ளிமெண்டரி எல்லாமே என்னவா இருக்கும், ஒரே வேவ்லென்த்ல தான் இருக்கும். இப்ப நம்ம வந்து இதை வந்து எதுல பாக்குறோம், மேரி கோம் அவங்கள பத்தி படிக்கிறோம். இப்ப இதுவும் வந்து என்ன கேம் சம்பந்தப்பட்டது தானே இருக்கும், ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டது. அப்போ சில பேர் வந்து பிறக்கும்போது என்னவா பிறக்குறாங்க, ஜாக்கியா பிறக்குறாங்க. குதிரை, அதாவது ஹாக்கி விளையாடுற மாதிரி குதிரையில வந்து உட்கார்ந்து விளையாடுவாங்களா, அது அப்படியெல்லாம் விளையாடுறாங்க. ஆனா என்னன்னா, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு விளையாண்டாலும் அதை பார்க்கும் போது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குதோ இல்லையோ, யாருக்கு சந்தோஷமா இருக்குது. ஏன்னா பார்வையாளர்கள் இல்லாம நீங்க போய் கிரவுண்ட்ல விளையாடி பாருங்க, ஒண்ணுமே இருக்காது. அதாவது ஒரு பவுலரையே பேட்ஸ்மேனா மாத்த முடியும் எப்போ, ஆடியன்ஸ் கை தட்டும் போது. அவனுக்கு பேட்டிங்கே வராது, ஆனா சும்மா இருக்கிறவங்க உசு பேசி விடுவாங்க இந்த பின்னாடி இருந்து, போடா முடியும் அட்ரா அட்ரா அட்ரான்னுவாங்க. அப்படி வந்து பேட்ஸ்மேன் ஆனவர் யார் தெரியுமா? ஜெயசூர்யா. ஜெயசூர்யா வந்து ஒரு பவுலரா தான் உள்ள வந்தாரு. கடைசியில பாத்தீங்கன்னா இவங்க கடைசியில ஒரு 2 6 கொஞ்சம் குவாலிட்டி அடிப்பாரு இல்லையா, அடிச்ச உடனே இவங்க பின்னாடி உசு பேசி என்ன பண்ணாங்க, அவர் ஓப்பனிங் வந்தாரு. ஓப்பனிங் வந்த பின்னாடி அவரை மாதிரி 6 அடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் என்ன இல்ல, ஸோ ஆடியன்ஸ் கிளாப் பண்றது. இப்ப நம்ம ஒரு காரியம் செய்யறோம்னா, இப்ப நம்ம முதல் வந்து பாராட்டு வந்து வீட்டுல இருந்து வரணும். இப்ப நீங்க ஒரு செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த விதமான பாராட்டுமே இல்லாம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதனால எந்த யூஸுமே கிடையாது. உங்களால என்ன பண்ண முடியாது ஃபர்தரா. லாஸ்ட் டைம் வந்து ஃபீட்பேக் கேட்கும்போது எல்லாரும் ஒரு ஃபீட்பேக் எழுதியிருந்தாங்க. அதுல வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஃபீட்பேக் எழுதியிருந்தாங்க. அது வந்து எனக்கு பயங்கரமான ஆனந்தமா இருந்துச்சு. சார், என் வாழ்க்கையிலே முதல் நாள் உங்க கிளாஸ்ல தான் சார் நான் தூங்காம இருந்தேன் அப்படின்னாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா நான்லாம் ஆப்டிடியூட் கிளாஸ்லயே வந்து தூங்கினேன். மேக்ஸ் எடுத்துன்னு பார்க்க தூங்கினுப்பேன். தூங்கினதுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கேட்பேன், இதுக்கு என்னடா ஆன்சரு தெரியலடா அப்படின்னா, சத்தியமா இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியலடா அப்படின்வான். பக்கத்துல வந்து கேட்பான். இப்ப நான் சொல்லுவேன், இல்லடா உண்மையிலே தெரியல சொல்றேன் அப்படின்னா, 2 + 2 4டா அப்படின்வான்.
ஸோ அந்த லெவலுக்கு நான் தூங்குவேன் எதுல மேக்ஸ் கிளாஸ்ல. அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தர் கொடுத்தாங்க, அவன் நல்லா இருக்கட்டும். ஆனா நான் பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிறேன். அதாவது அது கொடுத்த காரணம், அது கொடுத்த இதுலயே வந்து அதுதான் இது. இன்னொன்னு வந்து நான் வந்து சென்டமே எடுத்தது கிடையாது. அது ஒரு தம்பி தான், அவர் பேர் கூட எழுதிதான் கொடுத்தாரு இங்க நம்ம இந்த கிளாஸ்ல. அங்கேயும் வந்து திருவண்ணாமலையிலயும் ஒருத்தர் கொடுத்தாங்க. ஃபீட்பேக் கொடுக்க சொன்னோடனே 10 out of 10 போட்டு கொடுத்தாங்க. எனக்கு சென்டமே வாங்க மாதிரி ஆயிடுச்சு. இங்க ஒருத்தர் பல 10 கொடுத்துருந்தாரு எனக்கு இங்க நம்ம கிளாஸ்ல. சரி, எனக்கு அதை பார்த்த உடனே பாஸ் பண்ண சந்தோஷமே வந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு சொல்றேன்னா, நம்ம ஒரு காரியம் செய்யும் போது அது வந்து என்ன ஆகணும். இப்ப நான் இங்க இருந்து பேசும்போது அப்படியே சில பேர் வந்து நெற்கோலை மாதிரி உட்காந்து பார்த்துருப்பாங்க. எனக்கு இன்னொரு இங்க இருந்து நமக்கு புரியவும் புரியாது. ஆக்சுவலா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அவங்க ஏதோ இருக்கிறாங்க. ஆனா அவங்க பாக்குற பார்வை வந்து பாத்தீங்கன்னா ஏதோ நம்ம முடிச்சுட்டுருவாங்களாட்டு அப்படின்னு இருக்கும். அவங்க பாக்குறதுல எனக்கு பயமாகும். நான் ஏதாவது இதை சொல்ல வருவேன், இதை பார்க்கும் போது நம்ம சொல்றது கரெக்டா சொல்றா நமக்கே அது வந்து அந்த வேவலத்திலேயே ஆகும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இது வந்து சும்மா அந்த கதைக்கு வந்து நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸா இருக்காரு. அவர் எப்படி என்ஜாய் பண்றாரு அப்படின்னா, அதுல அழகா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாரு. நீங்க வந்து நான் கிடையாது, அதே மாதிரி நான் யாரு. இப்போ ஒரு பிரையரை கொண்டு வந்து உடம்பு சரியில்லாம இப்ப தவான வெளியே உட்கார வச்சுட்டாங்கல்ல, தவான கொண்டு வந்து இப்ப வெளியே தான் உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருப்பாரு. மேட்ச் பார்க்கும்போது நம்மளுக்கு எதுக்கு டீம்ல வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் இப்ப தவான வெளியே உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. என்ன யோசிப்பாரு, நான் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தேனா அப்படி யோசிக்க முடியும். ஏன்னா தவான் வந்து ஒரு பிளேயரு. நான் யோசிக்க முடியுமா, நான் மட்டும் ஆனா பேசுவோம், நான் மட்டும் அந்த இடத்துல இருந்தேன்னா 5 6 எடுத்திருக்காங்க. உண்மை இருந்தா 5 6 எடுத்திருக்கோம். உண்மையிலேயே அந்த இடத்துல போய் விளையாடவே முடியாது. ஆனா இங்க வெறும் பில்டப்பே. தோனி இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடி இருக்கலாம் அப்படின்றாங்க. ஏதோ இதா தோனி வந்து ஆக்சுவலா 60 பந்து ஆல்ரெடி பிடிச்சாங்க. விக்கெட் வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்க உள்ள நின்றதே தெரியுது, அது தெரியாது உங்களுக்கு. 5 6 அடிச்சிருக்காரு. ரன் அவுட் ஓட தெரியலையா அவருக்கு அப்படின்றாங்க. தோனிக்கு என்கிட்ட கேட்கறான், ஓட தெரியலையா, இந்த வயசாயிடுச்சா, ரொம்ப மானாவரியா ஓடுறான். 50 ஓவரு ஃபீல்டிங் கீப்பிங் நிற்கிறான். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. அது மாதிரிதான். அந்த மாதிரி ஒரு ஆத்தர் வந்து என்னன்னா கொஞ்சம் வந்து நல்ல ஒரு ஸ்பெக்டேட்டரா பேசுறாரு. எப்படின்னா, சிலர் வந்து பறக்கும் போது என்ன பறக்குறாங்க அதான் பறக்குறாங்க. ஆனா அவங்க வந்து என்னவாக முடியாது, நானாக முடியாது. நான் வந்து என்னவாக முடியாது, அவங்களாக முடியாது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப அவங்க என்ன பண்றேன், அட்மைர் பண்றேன். ஏன் இங்க இருந்து நம்ம வந்து ஒரு பிளேயர் நல்லா விளையாடுறாங்கன்னா நம்ம அப்ளாஸ் பண்ணுவோம். அவர் சரியா விளையாடுறா என்ன பண்ணுவோம், நம்மளே சரியா விளையாடாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இந்த பாம்பு அப்படின்னு சொன்னா ஒரு செரிமனி. இப்ப ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும், ஒரு உற்சாகமா அவங்க கொண்டாடுறத விட இங்க என்ன நடக்கும், ஆக்சுவலா பட்டாசு அவங்க வெடிக்க மாட்டாங்க ஜெயிச்சவங்க. ஆனா இங்க ஏதோ ஒரு மூலையில என்ன பண்ணுவாங்க, பட்டாசு வெடிச்சு கொண்டாடுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க அங்க விளையாடும் போது அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்கணும், வின் பண்ணுவோன்னு. ஸ்பிரிட் இல்ல அப்படின்னு சொன்னாங்க என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. உதாரணத்துக்கு வந்து லக்ஷ்மண் டிவிஎஸ் லக்ஷ்மண் வந்து ஒரு ஸ்கோர் ஒன் பண்ணிருப்பாரு, 282 அடிச்சிருப்பாரு ஆஸ்திரேலியா கிட்ட. ஆக்சுவலா அன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஃபாலோ ஆகும். ஆக்சுவலா நம்ம எப்படி அப்படின்னா, நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது, முதல் இன்னிங்ஸ்ல ஸ்கோர் அடிக்க முடியாம 2வது இன்னிங்ஸ்ல உள்ள போய் விளையாண்டோம். அதுல விளையாடி நம்மளால ஜெயிக்கிறதுக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா அந்த ஸ்பிரிட்டை விடாம விளையாண்டாங்க. விளையாண்ட உடனே என்ன ஆச்சுன்னா, அந்த மேட்ச் அவரும் ஒரு டபுள் செஞ்சுரி அடிச்சாரு, இந்தியாவும் மேட்ச் ஜெயிச்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் இருக்கணும். அப்ப அதை ஜெயிச்ச உடனே அவருக்கு என்ன வந்துச்சு, ஒரு ஹீரோயிக் பீட்ஸ், அதாவது அதுக்கான எல்லா தகுதி மரியாதைகள் எல்லாமே வந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்கோர் அது வந்து நார்மலா நம்ம இதுல இருக்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து பொசிஷனை ஸ்டாப் பண்ண முடியுமா, அவங்களுக்குள்ளார பண்ணலாம். நம்ம பண்ண முடியுமா, அவங்களுக்கு பதிலாக நாம இல்லை, நமக்கு பதிலாக அவங்க பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்னது, அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் ஆனால் அது நமக்கு என்னவாகும், ஃபீலிங்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன, ஃபைனலா வந்து அவங்க ஜெயிச்சாலும் நமக்கு என்னவா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், ஸ்டேடியம் இருக்கும். அதுக்கடுத்து எதுல நடக்கும், நீ அவங்களுடைய கை ரிஸ்ட் எல்லாத்துக்குமே என்ன படும், அடிப்படும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்ன இருப்பாரு, ஒரு டாக்டர் இருப்பாரு. அடிபட்டுச்சுன்னா பாக்குறதுக்கு நாமெல்லாம் போய் என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு பதறுவோம். ஆனா போய் ஒண்ணு என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. ஆனா அங்க ஸ்டேடியத்துல டாக்டர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரிங்க் டு யூ அப்படின்னு சொன்னா, நீங்க அதாவது ட்ரிங்க் டு யூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க வந்து வெற்றியில சந்தோஷம் அடைஞ்சா நானும் உங்க கூட சேர்ந்து என்ன பண்ண போறேன், சந்தோஷம் அடைய போறேன். அப்புறம் லாஸ்டா முடிச்சிருப்பாரு, ஐஎம் நாட், அதாவது நீங்க நான் இல்ல, நான் வந்து நீங்களும் ஆக முடியாது, அதாவது நீங்க நான் ஆக முடியாது, நான் நீங்களும் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. அவ்வளவு. வேற எது இல்லப்பா, அந்த கீவேர்ட்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க. சப்போஸ் இதுல இருந்து கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுங்க,
இந்த போயம் எந்த இதுன்னு கேட்டா இது பண்ணிருங்க சரிங்களா. சப்போஸ் பிளேயர்ஸ் பத்தி ஒரு ஆடியன்ஸ் லெவல்ல ஒரு கொஸ்டினை கேட்டாங்கன்னா அது எதுல இருந்து கேட்டிருக்காங்க. இதுக்காக தான் இந்த இண்டெக்ஸ் பேஜ் என்ன பண்ணணும். ஆதி எக்ஸாம் அப்படிதான் எழுதுனேன் பூர்வ காலத்துல. அதனால வந்து இண்டெக்ஸை மட்டும் படிச்சுட்டு தான் என்ஜினியரிங்கே எழுதுவோம். என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும்னு நினைக்கிறாரு. இண்டெக்ஸ் மட்டுமே படிப்போம். ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிட்டு பிரேக் விட்டுறேன். இந்த டிஎஸ்பி ஒரு பேப்பர் இருக்கும். இப்ப இருக்குதான்னு தெரியல. டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங். அது வந்து எங்க நம்ம ஊர்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டிகிரி ஸ்டாப்பிங் பேப்பர். இன்னைக்கு அதானா இன்னைக்கு வரைக்கும் பாஸ் பண்ணவே முடியாது. அப்ப வந்து இருக்கும். ஆக்சுவலா அப்ப வந்து கோவை யூனிவர்சிட்டியில தான் வந்து நாங்க படிச்சோம். அண்ணா யூனிவர்சிட்டி, கோவை அண்ணா யூனிவர்சிட்டியில. அப்ப வந்து பேப்பர் வந்து அரியர் வந்து மதியானம் எங்களுக்கு எக்ஸாமு. நாங்கெல்லாம் போய் உட்காந்துக்கிறோம். ஸ்டாஃப் வந்து உள்ள வராரு, இன்விஜிலேட்டர் உள்ள வராரு. உள்ள போனே ஷாக் ஆயிட்டாரு. தம்பி உங்களுக்கு இன்னும் கிளாஸ் முடியலையா அப்படின்னாரு. ஏன்னு கேட்டா உட்காந்து அந்த 35 பேரும் யாரு ஒரே கிளாஸ். ஒரே கிளாஸ் கொடுத்த என்னன்னா எவனுக்கு எதுவுமே தெரியாது. அவரோட என்னன்றாரு, புக்கெல்லாம் வச்சு எழுதாத, கேட்டு வேணா எழுதிக்காது. இவனை திரும்பி பார்த்தா அப்படின்னா, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அப்படின்னா, இன்னொரு அந்த பக்கம் பார்த்தா படித்தான். இதுல ஒரே ஒருத்த மட்டும் பயங்கரமா எழுதணும். பயங்கரமா எழுதணும். தீட்டு தீட்டுறான். அவன் பாட்டுக்கு எங்களால தாய்க்கவே முடியல. 5 பேரால பாஸ் கிஸ் பண்ணிடுவானோ அப்படின்ட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. உட்காந்து நாங்க பாட்டு பாத்துட்டு இருக்கோம். போச்சுதான் கூப்பிடுறோம். அவன் வந்து அப்படியே மெய் மறந்து எழுதிக்கிட்டு இருக்கிறான். என்னடா எழுதுனாலும் ஒண்ணும் தெரியல. எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நாங்கெல்லாம் பாஸ் பண்ணோம். அவன் ஃபெயில் ஆயிட்டான். என்னடா பண்ணா அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் திருப்பி எழுதிக்கிறான். அதுல சர்க்கியூட் வரும்ல, அந்த சர்க்கியூட்டே போட்டு இவரு ஒரு புது சர்க்கியூட் கிரியேட் பண்ணிடுறாரு. அதனால இந்த மாதிரி எல்லாம் சிலது வந்து காமெடி நடக்கும் சரிங்களா. அது மாதிரி இந்த கிளாஸ்ல இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு நாள் வந்து நீங்க சிரிக்காம விட்டுட்டீங்கன்னா, இப்ப வந்தவரையும் உட்காந்துக்கிறீங்களா அப்படியே ஏதோ ஒரு இதுல ஏதோ நான் உங்களுக்கு எனக்கு ஒரு 20 வருஷம் பத மாதிரி சில பேர் வந்து அப்படியே உட்காந்துருக்காங்களா. அதாவது ஒருத்தர் ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு நாள் சிரிக்க மறந்துட்டோம்னா அந்த நாளே வந்து என்னமா சொன்னது யாரு, சாரி சார். அதனால என்ன பண்ணுங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, சிரிச்சுக்கிட்டே எக்ஸாம் எழுதுங்க, சிரிச்சுக்கிட்டே ஜெயிச்சுட்டு போயிட்டே இருங்க. ஒருத்தர் நம்மளை பார்த்து ஏதாவது சொன்னானா கூட என்ன பண்ணோம், போடாடி நாங்களாம் எஃப்எம்எஸ் வரைக்கும் பார்த்தவங்க போடா அப்படி எப்படி ஏதாவது இது பண்ணாங்கன்னா கூட சொல்லிட்டு போயிட்டே இருங்க. பேசு நம்ம கிளாஸ் எடுக்கும்போது ஒருத்தர், சார் நீங்கள் நடத்துவதில் பிழை இருக்கிறது அப்படின்னாரு. எடுத்த உடனே சொன்னாரு, என்னன்னா நான் போன கிளாஸ் எடுத்தேன் இல்லையா, அதை எடுக்கும்போது இந்த ஸ்டைலாக் வந்து ஒன்று சொல்லுவாரு இல்ல, இந்த மாதிரி புகழ்ந்து சொன்னாருன்னா அது வந்து ஸ்டைலாக்னு வச்சுக்கோங்க அப்படின்னு. சார் உடனே அவரு ஒரு கொஸ்டின் கேட்டாரு என்கிட்ட, சார் இது வந்து ஜட்ஜை பார்த்து கேட்டதா இல்ல இது வந்து போசியாவை பார்த்து கேட்டதாட்டு. இப்படி ஒண்ணு நம்ம ப்ரிப்பேரே பண்ணலையே அப்படின்னு. ஆனா என்ன பண்ணுன்னா, அவர் வந்து படிச்சிருக்காரு. ஆக்சுவலா கேட்டவர் யாருன்னா ஆல்ரெடி ஸ்டாஃப். இப்ப இந்த இடத்துல வந்து நான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு நான் சொல்றதுதான் கரெக்ட் தான் இருக்கும்ல, ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்து புக்கை படிச்சுங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பார்த்து அவர் சொன்னதை, ஆமா சார் இது வந்து போர்சியாவை பார்த்து சொன்னது. ஆக்சுவலா யங் மேன்னு சொன்னா அது என்னவா இருக்கும், ஏன்னா போர்சியா தான் வந்து என்னவா இருக்காங்க, மேல் லாயரா இருக்காங்க. அதனால வந்து ரெவரண்ட் டாக்டர் அப்படின்னா லாயரை வந்து என்னன்னு சொல்லலாம், டாக்டர்னு சொல்லலாம். ஆமா சார் அப்படின்னு உடனே மற்றவங்களுக்குலாம் ஒரே சந்தோஷம், பரவாயில்ல இருக்கு. அப்பதான் வாங்கினேன் நான் வந்து அசிங்கத்தெல்லாம் பாருங்க தெரியல. எனக்கு என்ன, நான் டீச்சரு, நீங்க அதே மாதிரி நீங்க யாரு. இப்ப நீங்க சொல்றதுதான் எனக்கு மனமனமா நிற்கும் இல்லையா. அதனால ஜாலியா படிங்க, ஜாலியா இது பண்ணுங்க, ஜாலியா என்ன பண்ணும், ஜெயிச்சிடணும். ஒரு லைக் பண்ணி காலையில இருந்து படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா ஜெயிக்க முடியுமா முடியாதா. எந்த கிளாஸ்ல இருந்தாலும் அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அவங்க பயங்கரமா படிச்சு எக்ஸாம் எழுதுனால நம்மளால என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். சரியா. அதனால பிரேக் பண்ணிடுங்க. போயிட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், மேரி கோம் பார்த்துட்டு அங்க என்ன முடிக்க முடியுமோ அதை லைனா முடிச்சுட்டு போயிடலாம். கதை கிடையாது இது வந்து, நம்ம எல்லாமே என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அதனால அப்படியே ஸ்லோவா பாயிண்டா பாத்துக்கலாம். அதை அப்படியே எழுதிக்கோங்க. ஏதாவது புரியல அப்படின்னு சொன்னா நான் சொல்லுங்க, நான் போர்ட்ல இருந்து நான் வாயில சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கதை வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. அதாவது இந்த லெசன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கிலோ எடை பிரிவுன்னு பார்த்தா 48 kg. சரிங்களா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்க எழுதின ஆட்டோ பயோகிராபி பேர் என்ன,
அன்பிரேக்கபிள். ஃபர்ஸ்ட் பேங்காக் சாம்பியன்ஷிப்பை முடிச்சுட்டு தான் வந்து இப்போ அந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு எங்க வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏல பென்சில்வேனியா, எங்க இருக்குன்னா யூஎஸ்ஏல. எப்ப இந்த மேட்ச் இந்த டோர்னமெண்ட் நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் டு டிசம்பர் 2001. சோ வந்து இவங்க இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எங்க போறாங்க, யூஎஸ்ஏக்கு போறாங்க. போகும்போது பாத்தீங்கன்னா இவங்க எப்படி ரொம்ப ராயல் ஃபேமிலியா இல்ல, நடுத்தரம் கூட கிடையாது, ரொம்ப என்னது ரொம்ப ஒரு வறுமைக்கும் ஒரு ரொம்ப இதான ஃபேமிலி தான். அதனால இவங்க போறதுக்கு வந்து அப்பா எவ்வளவு காசு தராரு, 2000 ரூபாய் கொடுக்குறாரு ட்ரிப்புக்கு. கத்துமா? எங்க போறாங்க, யூஎஸ்ஏக்கு 2000 ரூபாய் கொடுக்குறாரு. உடனே இவங்க என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்களுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாங்க, அந்த ஃப்ரெண்டோட பேர் வந்து ஆன்லர். ஆன்லர், ONLER. அவங்களுடைய ஃப்ரெண்டோட பேரு ஆன்லர். ஆன்லர் கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி 2000 ரூபாய் தான் அப்பா கொடுத்தாரு, வேற எதுவும் இல்ல அப்படின்னோடனே அவர் வந்து 2 எம்பி கிட்ட கூட்டிட்டு போறாரு. எம்பி கிட்ட கூட்டிட்டு போன உடனே எம்பி எவ்வளவு தராங்க, ஒருத்தர் 5000 ரூபாய் தராரு, ஒருத்தர் எவ்வளவு தராரு, 3000 ரூபாய் தராரு. நம்ம வேர்ல்டு கப் வந்து 2011 ஜெயிச்சோம் தெரியுமா? அப்போ ஒரு பவுலர் இருந்தார் தெரியுமா, ரவிச்சந்திர அஸ்வின் ஒரு பவுலரு. நம்ம கவர்மெண்ட் எவ்வளவு கொடுத்துச்சுன்னு தெரியுமா? தெரியாதா? 1 கோடி. சரிங்களா? ஆனா இங்க எம்பி கிட்ட போயிட்டு அவங்க கேட்கும்போது எவ்வளவு தராங்க, 5000 3000. பாருங்க, இதுதான் வந்து கிரிக்கெட் இருக்கிற நிலையும் மற்ற ஸ்போர்ட்ஸ் இருக்கிற நிலையும் நம்ம கண்ட்ரில. சரிங்களா? அப்போ கொடுத்த உடனே 10,000 வச்சு 10,000 வந்துச்சு அரௌண்டா. உடனே வந்து அக்கம் பக்கத்தெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி எல்லாம் சேர்த்து ஒரு லம்பா ஒரு அமௌண்ட் வச்சுக்கிட்டு அதுக்கே அவங்க என்ன ரொம்ப சந்தோஷமா எங்க போறாங்க, யூஎஸ்ஏக்கு போறாங்க. யூஎஸ்ஏக்கு போயிட்ட உடனே இங்க இருந்து டிராவலிங் டைம் எப்படி இருக்கும், ரொம்ப டயர்டா இருக்கும் இல்லையா? அதனால போன உடனே மற்ற பிளேயர்ஸ் சக பிளேயர்ஸ்க்குலாம் என்னவா இருந்துச்சு, மேட்ச் இருந்தது. ஆனா இவங்களுக்கு என்ன, இவங்க நினைச்ச மாதிரியே ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் இருந்தது. ரெஸ்ட் இருந்த உடனே இவங்க நேரா வந்து போய் விளையாடுறாங்க, ரெஸ்ட் எடுத்து விளையாடுறாங்க. யாரு கூட விளையாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லா லீகும் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சுட்டு குவார்டர் ஃபைனல்ல இவங்க யாரு கூட மோதுறாங்கன்னு பாத்தீங்கன்னா நதியா. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நதியா. ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபுல்லா இப்படி பேர் எழுதிக்கோங்க. இவங்க எந்த நாட்டை சார்ந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போலாந்து. இவங்களதான் டெபிட் பண்றாங்க எதுல, குவார்டர் ஃபைனல்ல. சரியாப்பா, புரியுதா? அதாவது ஏன் ஸ்லோவா சொல்றேன்னா எக்ஸாம்ல கேட்கிற கொஸ்டினே எந்த ஏரியா, இந்த ஏரியா தான். அதனாலதான் வந்து இது ஸ்லோவா சொல்றேன். மற்றதெல்லாம் கதை சும்மா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா இதை வந்து படிக்கும் போதே கொஞ்சம் ரிவைஸ் பண்ற மாதிரி படிச்சுவாங்க. ஃபர்ஸ்ட் போறாங்க, 5000 3000 அப்பா கொடுத்த 2000 வச்சுட்டு போறாங்க. போயிட்டு ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சுட்டு குவார்டர் ஃபைனல்ல யாரை தோக்கடிக்கிறாங்க, நதியாவை. அவங்க எந்த நாட்டை சார்ந்தவங்க, போலாண்டு. இந்த ஸ்போர்ட்ஸ் இந்த சாம்பியன்ஷிப் நடக்கிற வருஷம் இது 2001. சரிங்களா? இப்போ இதுல எப்படி அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பாத்துக்கோங்க, RSC இந்த முறையில ஜெயிக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா ரெஃபரி ஸ்டாப்பிங் கண்டெஸ்ட். அதாவது இந்த ஃபுட்பால்ல எல்லாம் வந்து கிரீன் கார்டு எல்லோ கார்டு இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க தெரியுங்களா? அதாவது ஒருத்தர் வந்து ஃபயர் பண்றது அந்த மாதிரி. இதுல அவங்க வந்து என்ன பண்றாங்க, இவங்களுக்கு ஆம்புல், அதாவது பாக்ஸிங்ல வந்து ஒருத்தருக்கு ஆம்புல், அதாவது ரொம்ப அடியை வந்து விளைவிக்கிற மாதிரி ஃபைட் பண்ணா அவங்கள வந்து இது பண்ணிடுவாங்க, ஃபயர் பண்ணிடுவாங்க. அந்த முறையில யார் ஜெயிக்கிறா, நம்ம மேரி கோம் ஜெயிக்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து இந்த கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, RSC. சரிங்களா? ரெஃபரி ஸ்டாப்பிங் கண்டெஸ்ட். அதுக்கப்புறம் செமிஃபைனல்ல
ஜேமி பேஹல். இவங்களை ஜெயிக்கிறாங்க. சரிங்களா? ஜேமி பேஹல ஜெயிக்கிறாங்க. எவ்வளவு பாயிண்ட்ல ஜெயிக்கிறாங்கன்னு பாருங்க. 21-9. 21-9 இந்த பாயிண்ட்ல வந்து ஜெயிக்கிறாங்க. இந்த வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க. யாருக்கு 21? மேக்சிமம் இந்த இடத்துல வந்து கேள்வி என்னவா இருக்கும்னா, மேரி கோமை பத்தி கேட்கறத விட யாரை எதிர்த்து விளையாண்டாங்க, யாரை வந்து தோக்கடிச்சாங்க, இல்ல யாருக்கிட்ட இவங்க என்ன பண்ணாங்க தோத்தாங்க, இதான் கேள்வியா இருக்கும். அப்ப வந்து ஃபர்ஸ்ட் தோத்தது குவார்டர் ஃபைனல்ல யாருக்கிட்ட தோத்தாங்க? நதியா. ரெண்டாவது தோத்தது வந்து ஜேமி. அதுல வந்து எதுல எத்தனை பாயிண்ட்ல தோத்தாங்க? 21-9 தோத்தாங்க. அந்த ஜேமி இருக்காங்கல்ல, அவங்க வந்து கனடா நாட்டை சார்ந்தவங்க. அடுத்தது ஃபைனல்ஸ்ல வந்து என்ன ஆகுதுன்னா, இவங்க கிட்ட தோத்துறாங்க. யாருக்கிட்ட? குலா சஹின். இவங்க கிட்ட வந்து என்ன பண்றாங்க? தோத்துறாங்க. எவ்வளவு பாயிண்ட்ல தோத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 13-5, 13-5. இவங்க எந்த நாட்டை சார்ந்தவங்கன்னு பாத்தீங்கன்னா டர்க்கி. ஃபைனல்ல ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன மெடல் கொடுப்பாங்க? கோல்டு. இவங்க என்ன வாங்கியிருப்பாங்க? சில்வர் வாங்கியிருப்பாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னா ஒரே அலை. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன ஜெயிக்கிறத, ஏன்னா ஒரு நார்மலா ஒரு ஏழ்மையான இடத்துல இருந்து போனவங்க அவங்க வந்து ஒரு பெரிய வெற்றியை எதிர்பார்க்கறாங்க. ஆனா அந்த வெற்றி என்னவாகல, கிடைக்கல. அதனால ரொம்ப என்ன பண்றாங்க? அப்செட் ஆகி அழுறாங்கன்னா கூட இருக்கிறவங்க அவங்கள வந்து பரவாயில்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு மெடல் தான் ஜெயிச்சுக்கிறாங்க அந்த சாம்பியன்ஷிப்ல. அது யார் ஜெயிச்சது? இவங்கதான். அதனால நீ மட்டும்தான் ஜெயிச்ச, அதனால வந்து இதுவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆறுதல் படுத்தி கூட்டிட்டு வராங்க. சரிங்களா? அதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ரீசன் கொடுக்குறாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பசியிலே வந்து போய் விளையாடினேன் அப்படின்னு சொல்றாங்க. நோட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றாங்க. 48 கேஜ் பிரிவு தானே இது. ஆனா அவங்க வந்து என்ன சொல்றாங்க, நான் வந்து சரியான உணவு இல்லாதனால நான் 48ல இருந்து 46 கிலோ குறைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. அவ்வளவுதான். இப்ப டெல்லிக்கு வந்த உடனே இவங்களுக்கு என்னவா இருக்கும்? வழக்கமா ஒரு மெடல் ஜெயிச்சுட்டு வந்தாவே என்ன இருக்கும்? ஆரவாரம், ஆர்ப்பாட்டம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. எழுத வேணாம், அந்த இடம் மட்டும் எழுதிக்கோங்க. லங்கோல். அங்கதான் வந்து அவங்களுக்கு என்னது ஒரு பாராட்டு விழான்னு சொல்லுவாங்க இல்லையா? அது நடந்த இடம் வந்து லங்கோல். அங்க வந்து அந்த பாராட்டு விழாவில ஒரு எது ஒரு ஆட்டோ பயோகிராபி தானே. அப்ப இது ஃபுல்லா வந்து என்னது, அவங்க வந்து ஒவ்வொரு விஷயமும் நமக்கு தேவைதான். ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்டா கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இதுல வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஓஜா. இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுமோ பண்ணிக்கோங்க. IBOMCHA. ஓஜா. OJA. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மணிப்பூருடைய பாக்ஸிங் கோச். ஏன் வந்து இவரை வந்து குறிப்பிட்டு சொல்றாங்கன்னா, இவங்களுடைய ஊர் எது? மணிப்பூர். அதனால அதுல வந்து ஏற்கனவே பாக்ஸிங் எப்பயுமே கோச்சுனாவே ஒரு தனி மரியாதை உண்டு இல்ல. அதனால எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் இவங்க சொல்றது வந்து தன்னுடைய கோச் வந்து அதுல கலந்துகிட்டாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ வந்து இவர் யாருன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர் வந்து மணிப்பூர் பாக்ஸிங் கோச். இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவர் வந்து ஒரு அவார்டு வின் பண்ணிருப்பாரு. 2 ஃபர்ஸ்ட் செகண்ட். மேரேஜுக்கு அப்புறம் 2 ஜெயிச்சிருப்பாங்க. அது எப்பன்னு பாத்தீங்கன்னா 2005 and 2006. ஒன்னு வந்து அக்டோபர், இன்னொன்னு நவம்பர். அக்டோபர் 2005, இன்னொன்னு நவம்பர் 2006. இதுல அவங்களுடைய மேரேஜ் டீடைல்ஸ் கொடுக்கல. இப்ப இந்த 2006ல ஜெயிச்சாங்க பாத்தீங்களா? இது வந்து என்னன்னா வேர்ல்டு கப் அந்த டைட்டில்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த டைட்டில்ல வந்து
இந்த 2006ல வந்து ஜெயிச்ச பின்னாடி அதை ரீடைன் பண்ணிட்டாங்க. எப்படின்னா கண்டினியூவா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கதான் ஜெயிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அது யார வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொமேனியா நாட்டை சார்ந்த ரொமேனியா ஸ்டெலுட்டா டட்டா. என்ன பாயிண்ட் பாத்தீங்கன்னா 22-7. இதுல இவங்க வந்து இப்போ நம்ம அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதாவது இதுக்கு முன்னாடி எது ஜெயிச்சாங்க, 2002-2003ல ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆன பின்னாடி 2005-2006ல ஜெயிச்சாங்க. இதுல வந்து எது வந்து ஸ்பெஷலான ஒரு சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 4th வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நடந்தது இல்லையா, 4th வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அததான் வந்து ஸ்பெஷலா சொல்றாங்க. ஏன் அது வந்து என்ன நடந்துச்சுன்னா நியூ டெல்லியில நடந்துச்சு. ஏன் ஸ்பெஷலா சொல்றாங்கன்னா இந்தியா வந்து அதுல வந்து 4 தங்கம் ஜெயிச்சிருக்காங்க, கோல்டு வந்து 4. 4th வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல இந்தியா 4 தங்கம் ஜெயிச்சிருப்பாங்க, சில்வர் வந்து 1 ஜெயிச்சிருப்பாங்க, பிரான்சஸ் வந்து 3 ஜெயிச்சிருப்பாங்க. அந்த 4th வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இருக்கு இல்லையா, அதுல ஓவரால் டைட்டில் யார் அடிச்சிருப்பா, இந்தியா அடிச்சிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு அது என்னது, இத்தனை நாள் வந்து ஒன்னொன்னா ஜெயிச்சு இவங்க மட்டும் தான் ஜெயிச்சுட்டு வருவாங்க. ஆனா இப்ப வந்து இந்தியாவே வந்து ஓவரால் டைட்டில் வாங்கினால அது அவங்களுக்கு ஸ்பெஷல். இப்போ வந்து அவங்க தொடர்ந்து 4 அடிச்சிருக்காங்கல்ல, 4 சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்கல்ல, அதனால அதை ஹேட்ரிக்னு சொல்லலாமா. அதனால வந்து பத்திரிகைகள்லாம் அவங்க என்னன்னு சொல்றாங்க, த மெக்னிஃபிஷன்ட் மேரி, மெக்னிஃபிஷன்ட் மேரி, MEGNIFICENT, மெக்னிஃபிஷன்ட் மேரின்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து பாக்ஸிங்கோட ராணி, அதுதான் டைட்டில். இது வந்து அவங்க மென்ஷன் பண்ணது அந்த புக்ல. ஆனா about the author அப்படின்னு இன்ஃபர்மேஷன்ல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இது வரைக்கும் அவங்க மொத்தம் எத்தனை வந்து வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்கன்னா 5. அதாவது அவங்க மென்ஷன் பண்ணிருக்கிறது மேரேஜுக்கு முன்னாடி 2ம் மேரேஜுக்கு பின்னாடி 2ம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க மொத்தமா ஜெயிச்ச சாம்பியன்ஷிப் எத்தனை, 5. அது கூட வந்து ஒரு ஒலிம்பிக் மெடலும் வந்து ஒண்ணு ஜெயிச்சிருப்பாங்க, பிரான்ஸ் ஜெயிச்சிருப்பாங்க. எப்போனா 2012ல ஜெயிச்சிருப்பாங்க. சோ மொத்தமா 5 வேர்ல்டு சாம்பியன்ஷிப் பிளஸ் 1 ஒலிம்பிக் பிரான்ஸ் 2012. அதுக்கப்புறம் ஸ்பெஷலா ஒண்ணு பண்ணிருப்பாங்க, 1998ல வந்து ஏசியன் கேம்ஸ்ல கோல்டு ஜெயிச்சிருப்பாங்க. 1998 இது கொஞ்சம் இதாதான் இருக்கும், இதனால வந்து வேற வழியே இல்ல, கொஸ்டின் கேட்பாங்க. அதனால 1998ல ஏசியன் கேம்ஸ்ல கோல்டு ஜெயிச்சிருப்பாங்க. இப்போ வந்து அவங்க என்ன அவார்டு வாங்கினாங்கன்னு பாருங்க. பத்மஸ்ரீ வந்து 2010ல வாங்கியிருப்பாங்க, பத்மஸ்ரீ. இப்ப முக்கியமா இது கேட்பாங்க. பத்மபூஷன் வந்து 2013ல வாங்கியிருப்பாங்க. 10ல பத்மஸ்ரீ, பத்மபூஷன் வந்து 2013ல. அந்த 2013ல தான் இந்த ஆட்டோபயோகிராஃபி என்ன பண்ணிருப்பாங்க, எழுதி ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அந்த கேட்கலாம், அன்பிரேக்கபிள் வந்து எந்த வருஷம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா 2013. லாஸ்ட் இயர் கொஸ்டின்ல பின்னாடி வந்து டூ யூ நோன்னு சொல்லி ஒரு பிராக்கெட்ல கொடுத்துருப்பாங்கல்ல, அதுல ஒரு கேள்வி கேட்டாங்க. அதாவது பக்லிஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி அதை கேட்டிருந்தாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. PUGILIST ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். எதிர்பார்க்காம போய் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. PUGILIST. ஆக்சுவலா பின்னாடி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. யாரை பத்தினா முகமது அலியை பத்தி சொல்லியிருப்பாங்க. யார் அவரு, பாக்ஸர். அப்ப பக்லிஸ்ட்னா என்னவா இருக்கும், அததான் கேட்டாங்க. த மீனிங் ஆஃப் பக்லிஸ்ட் அப்படின்னு தான் கேட்டாங்க கொஸ்டின். அதான் சொல்றேன்ல, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்க டெஸ்டா கேட்க மாட்டாங்க, வாட் இஸ் வாட் தான் கேட்பாங்க. கொஞ்சம் ஞாபகம் இல்ல, நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அங்க போய் ஃபீல் பண்ணுவோம், ஐயோ இதுதானா அப்படின்னு. சில நேரம்லாம் நம்ம ரொம்ப தெனாவிட்டாலும் உட்காந்துருவோம்.
ஒரு கிளாஸ் எடுக்கும்போது ஒரு பையன் சொல்லலாம், சார் எனக்கு மதியத்துக்கு மேல கிளாஸ்லயே உட்கார முடியல, எனக்கு ஹோம்ஒர்க்கா கொடுத்துருங்க, நான் செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னா. என்னப்பா ஹோம்ஒர்க் அப்படின்னா, நான் 6th புக் எல்லாம் எழுதிட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னா. கண்டிப்பா அந்த மாதிரி எல்லாம் வந்து போய் படிச்சு இது பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒண்ணு வந்து டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒண்ணு கேட்கணும், யாராவது நடத்துறத கேட்கணும், இல்லையா ரெண்டாவது என்னன்னா நிறைய மோட்டிவேஷனல் இருக்கணும் நமக்கு, சரிங்களா. மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராக்டிஸ். இப்ப டெஸ்ட் வைக்கிறதெல்லாம் எல்லாம் அட்டன் பண்றீங்களா, அதை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. இன்னொன்னு, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து காம்ப்ளிகேட்டடா இருந்ததுன்னா அதை எடுத்து உங்க நோட்ல எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா. கஷ்டமே படாதீங்க. இன்னொன்னு வந்து யாரையுமே வந்து டிகிரேட் பண்ணி நினைச்சுக்காதீங்க. ஏன்னா அடுத்தவங்களை நம்ம டிகிரேட் பண்ண நாம என்ன ஆயிட்டு இருக்கோம், ஒரு காலம் அடுத்தவனை நாம தாழ்த்தி பேசுறதுனாலயோ இல்ல தாழ்வா நினைக்கிறதுனாலயோ ஒரு காலம் நாம வந்து பெரியாளா ஆகவே முடியாது. அதுக்கான ஒரு பாயிண்ட் கூட கிடையாது, இல்லையா? உண்மையா இல்லையா? நீங்க வரலாறு புரட்டி பாருங்க. நீங்க இன்னைக்கு நீங்க தூக்கி வச்சுட்டு இருக்கிற ஆளெல்லாம் ஏதோ ஒரு பீரியட்ல என்னவா பண்ணப்பட்டாங்க. தனுஷ் வந்து ஃபீல்டுக்கு வரும்போது தனுஷ வந்து பண்ண கிரிட்டிசைஸ் எல்லாம் பாத்துருக்கீங்களா? தனுஷ என்னன்னா இவ்வளவுதான் கிரிட்டிசைஸே இல்லையே கிடையாது, அவ்வளவு பண்ணாங்க. கடைசியில பார்த்தா அவன் இன்னைக்கு என்ன ஆயிட்டான், ஃபீல்ட்ல நின்ட்டாங்க. சோ ஒரு அவமானமோ ஒரு ஏதோ ஒண்ணு நம்மளை தேடி வருது அப்படின்னாலே என்ன அர்த்தம், நாம மோல்ட் ஆகிறோம்னு அர்த்தம். கண்டிப்பா நாம வந்து ஷார்ப் பண்ணிட்டு தான் அது போகும். வந்துட்டு சும்மா விட்டுட்டு எல்லாம் போகாது. போற போக்குல ஒரு அடி அடிச்சுட்டு போயிடும். அதுல இருந்து நம்ம கத்துக்கிற விஷயம் நிறையவா இருக்கும். அதனால எல்லாத்தையும் சரிசமா நினைங்க. மோரார்லஸ் என்ன பண்ணுங்கன்னா எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணுங்க, மோட்டிவேட்டா பேசுங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. எதுக்கு, வெற்றியை பறிக்கிற வரைக்கும் இப்படி இருங்க, ஓகேவா? இது வந்து இவங்களும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிருப்பாங்கல்ல. இத்தனை சாம்பியன்ஷிப் அடிக்க முடியுமா நினைச்சு பாருங்க. அடுத்தது இவர் வந்து ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லியிருப்பாரு. இவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரு. யார், முகமது அலி. என்னன்னா, ஐ ஹேட்டட் எவரி மினிட் ஆஃப் ட்ரைனிங். நான் வந்து பிராக்டிஸ் பண்றதெல்லாம் என்னவா நினைச்சேன், எனக்கு அது பிடிக்கல. ஐ ஹேட்டட் எவரி மினிட் ஆஃப் ட்ரைனிங் பட் ஐ செட் டோன்ட் குவிட். அப்ப என்ன, அவரே வந்து உலகத்திலே பெரிய ஒரு பாக்ஸரே வந்து என்ன பண்றாரு, பிராக்டிஸ் பண்ணும் போது என்னவா இருக்கான், பிடிக்காம தான் பிராக்டிஸ் பண்றாரு. ஆனா என்ன சொல்றாரு, குவிட் பண்ணிடக்கூடாது, இதை தொடர்ந்து பண்ணுவோம். ஏன்னா புதுசாக பிராக்டிஸ் பண்ண போறாங்க, அதே குத்து அதே இது. ஆனா நீங்க ஒவ்வொரு டைமும் பிராக்டிஸ் பண்ண என்னவாகும், புதுசா கத்துக்கலாம், டெக்னிக்ஸை கத்துக்கலாம். அதுதான் நீங்க டிஎன்பிஎஸ்ல படிச்சீங்கன்னா ஒரு டைம் ஒண்ணு பாப்பீங்க, கண்ணில் படும். இன்னொரு டைம் பார்க்கும்போது அதுவே வேற மாதிரி தெரியும். மூணாவது டைம் படிக்கும் போது அது இன்னும் உங்களுக்கு அட்வான்ஸா தெரியும். அந்த எக்ஸாம்ல போகும்போது உங்களுக்கு அது ரொம்ப அழகா இருக்கும். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும் போதே ஜாலியா அட்டன் பண்ணுவீங்க. அந்த மாதிரி மைண்ட் செட்ல போங்க, சரியா? டோன்ட் குவிட் அது வரைக்கும் எழுதிட்டீங்களா? அப்புறம் அவர் சொல்றாரு, சஃபர் நவ். இப்ப சஃபர் பண்ணிக்கோங்க, சஃபர் நவ் and live the rest of your life as champion. இவர் சொன்னத மனசுல வச்சுக்கோங்க. சஃபர் நவ், இப்போது வந்து வருத்தப்பட்டுக்கோங்க, இப்ப என்ன கஷ்டம்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் லிவ் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் as என்னவா இருங்க, கஷ்டப்படுறவங்க என்னைக்குமே வந்து ஒரு நாள் சாம்பியனா தான் இருக்கலாம். இதை சொன்னது யாருன்னு கேட்பாங்க. இதை சொன்னது வந்து இவங்க கிடையாது, முகமது அலி. இது வந்து பின்னாடி இருக்கும், புக்குக்கு பின்னாடி, ரைட்டா? இதோட இந்த பாடம் வந்து முடியுது, சரிங்களா? ஒரு டைம் பாத்துருங்க, ஒரு டைம் அப்படியே பாத்துருங்க. எவ்வளவு சீக்கிரம் அந்த ஈர மனப்பாடம் பண்ண முடியுமோ அதெல்லாம் சும்மா ஒரு டைம் பயன்படுது. ஏன்னா இது மட்டும்தான் முக்கியமா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கிற ஒரே ஒரு ஏரியா இந்த ஒரு பாடம் மட்டும்தான். இது எழுதுனது யாருப்பா? லைன்ஸ் ரிட்டன் இன் இயர்லி ஸ்ப்ரிங். போன கிளாஸ்ல வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தை பத்தி ஏதாவது நோட்ஸ் கொடுத்துருப்போங்களா? சொல்லுங்க பார்க்கலாம், எப்ப பிறந்தாங்கன்னு. எபோட் த ஆத்தர்ல இவர் எப்ப வாழ்ந்தாருன்றதுல வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் பேரும் இருக்குது, மனப்பாடமா தெரியணும். இயர் என்ன? 1772. அதுல சிலபஸ்ல இருக்கும் இல்லைங்களா, வில்லியம் ஷேக்ஸ்பியர், வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த், அதுக்கு அடுத்தது யாரு, ஆனி லூசா வாக்கர் அவங்க இருப்பாங்க, அதுக்கு அடுத்தது வால்ட் விட்மேன் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் டிஎச் லாரன்ஸ் இருக்காரா, சிலபஸ்ல இருக்கும். அவங்களுடைய இயர் வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்கிற ஒரு கொஸ்டின் தான். அதனால வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் சொன்னா ஞாபகமா வச்சுக்கோங்க. 1772 1850.
எந்த நாட்டை சார்ந்தவர்? இங்கிலாந்து, பிரிட்டிஷ். சொல்லியிருப்பேன்ப்பா, ஒருத்தரை சந்திக்கும் போதுதான் இவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு டேர்னா இருக்கும். சாமுவேல் டெய்லர், காலரிட்ஜ், அவங்க 2 பேரும் சேர்ந்து லிரிக்கல் பேலன்ஸ் வந்து இது பண்ணிருப்பாங்க. அதேதான், அதே பாயிண்ட் தான் கண்டிப்பா கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து பிரிட்டனோட போய்ட் லாரேட்டா இருந்தாரு. எப்போ 1843ல இருந்து சாகர வரைக்கும் யாரு இருந்தா? இவங்க தான் இருந்தாங்க. இதெல்லாம் முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சாமுவேல் டெய்லர் காலரிட்ஜை சந்திக்கிறது தான் அவருடைய வாழ்க்கையில என்னவா இருந்து அமைஞ்சது, ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பதான் வந்து அவர் என்ன ரிலீஸ் பண்றாரு, லிரிக்கல் பேலன்ஸை ரிலீஸ் பண்றாரு. இவரை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, நேச்சர் போய்ட், போய்ட் ஆஃப் நேச்சர். எழுதலைன்னா எழுதிக்கோங்க, இல்லைன்னா ஞாபகம் ஏற்கனவே எழுதிருந்தீங்கன்னா விட்டுருங்க. சரி, இவர் எழுதின சில இது மட்டும் பாருங்க. டேஃபோடில்ஸ், DAFFODILS. அடுத்தது சாலிட்டரி ரீப்பர். அடுத்தது டு த குக்கு. Daffodils, solitary reaper, to the cuckoo, the table stand. அடுத்தது line composed a few miles above. Line composed a few miles above. Tinton Abbey. TINTERN Abbey. Line composed a mile, few miles above Tinton Abbey. இதெல்லாம் இவர் எழுதுனது. கண்டிப்பா வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதியிருந்தாலே வந்து அதுல கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழே வந்து ஒரு 4 போயம் ஏதோ கொடுத்துட்டு இதுல வந்து இவருது எது இல்லைன்னு கேட்பாங்க. சரிங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி எது இவருதுன்னு கேட்கறத விட எது இல்லைன்னு கேட்டா அதை நம்ம ரிஜெக்ட் பண்ண தெரியணும். இப்ப பார்த்தாவே கண்டிப்பா அது புது புக்ல கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுத்துருக்கறதுனால கேட்பாங்க. இப்ப வந்து இதுல வந்து கீவேர்ட்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. அந்த போயம் எக்ஸ்பிளைன் ஃபர்ஸ்ட் இது எப்படி எழுதிக்கோங்க. பிளண்டட் நோட்ஸ், அடுத்தது பிளசன்ட் தாட்ஸ், அடுத்தது நேச்சர் லிங்க், அடுத்தது மேட் ஆஃப் மேன், அடுத்தது பிரிம்ரோஸ், அதுக்கு அடுத்தது வந்து பெரிவிங்கிள், அடுத்தது கெனாட் ஆஃப் மெஷர்ஸ், அதுக்கு அடுத்தது வந்து த்ரில் ஆஃப் பிளஷர், அதுக்கு அடுத்தது பிரீசி ஏர், அடுத்தது நேச்சர்ஸ் ஹோலி பிளான், அதுக்கு அடுத்தது லேமண்ட், அதுக்கு அடுத்தது மேன் ஆஸ் மேட் ஆஃப் மேன். இதெல்லாம் கீவேர்ட்ஸ். இதுதான் இந்த போயம்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. பிளண்டட் நோட்ஸ், பிளசன்ட் தாட்ஸ், நேச்சர் லிங்க், மேட் ஆஃப் மேன் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு, அடுத்தது பிரிம்ரோஸ், பெரிவிங்கிள், கெனாட் ஆஃப் மெஷர்ஸ், த்ரில் ஆஃப் பிளஷர், அதுக்கு அடுத்தது பிரீசி ஏர், நேச்சர்ஸ் ஹோலி பிளான், லேமண்ட், மேன் ஆஸ் மேட் ஆஃப் மேன். அதாவது எது படிக்கும் போதும் அதனுடைய என்ன படிக்கிறீங்க, அதனுடைய சாராம்சம் படிச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அவ்வளவுதான். நீங்க படிச்சா அது தன்னால என்ன ஆகும், விளங்கும். தயவு செய்து நாம இப்ப மனப்பாடம் பண்ற ரேஞ்ச்ல இருக்கிறோமா? இல்ல. எதை மனப்பாடம் பண்ணா ஒன்னே ஒண்ணுதான், ஹிஸ்டரி ஆர்டிகல். அதுவும் மனப்பாடம் இல்ல, கரெக்டா உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொன்னா நீங்க கரெக்டாவே அதை சொல்லிடலாம். சரியா? இப்ப நமக்கு பர்த்டே மறக்குதா? இல்ல இல்ல, இத வந்து ஃபர்கெட்டிங்ல பார்க்கலாம். எதெல்லாம் மறப்போம், எதெல்லாம் மறக்க மாட்டோம்னு ஆத்தர் என்ன சொல்றாருன்னு. இப்போ இது ஒண்ணும் இல்ல, போயிட்டு வந்து ஒரு இயற்கை மிகுந்த ஒரு மரத்தினுடைய மரங்கள்லாம் இருக்கு. அதுக்கு அடியில போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு, படுத்துட்டு இருக்காரு. அப்ப ரசிக்கிறாரு. இதை நான் சொல்லல, பொதுவான கருத்து சொல்றேன். ரசிக்கிறாரு. ரசிக்கும் போது இவ்வளவு அழகா அந்த இயற்கையெல்லாம் இருக்குது, ஏன் வந்து இந்த மனுஷன் வந்து இதுக்கு வந்து அழிவை தேடிக்கிட்டான், அதான உண்மை, அழிவை தேடிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகுறாரு. அப்புறம் திடீர்னு மீண்டும் இயற்கையை ரசிக்கிறாரு. இயற்கையை ரசிச்ச உடனே சில காரியங்கள்லாம் பாக்குறாரு. பார்த்த உடனே அவருக்குள்ளார ஒரு மீண்டும் அவரே வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறாரு. சரி, நேச்சர் வந்து இதுதான் நேச்சர், நாம இதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவோம். மனுஷன் என்ன பண்ணாலும் என்னவாகுது, அது மனுஷனுக்கே தான் போகுது. அதனால நம்ம அதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டாம், நாம இயற்கையை இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணலாம், ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒரு ஏற்கனவே ஒண்ணு எழுதியிருப்பாரு. என்ன எழுதியிருக்கிறாரு? ஆக்சுவலா அவர் ஏற்கனவே எழுதுனது பாடின பாட்டுக்கு அர்த்தம் தெரியாமயே சொன்னவர் இவரு. அதனால இதுவும் என்ன பண்ணிருப்பாரு, மரம் செடியெல்லாம் பாக்குறாரு, ஏதாவது இருக்குதா, ஆனா என்ன பண்றது, நமக்கு இதான் மார்க்கு. சரியா? சரி,
இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்பயுமே மர தடியில உட்காரும் போது என்ன வரும்? காத்து அப்படியே அழகான காத்து வரும். அது நமக்கு எப்படி அப்படியே பாட்டு பாடுற மாதிரி பயங்கரமா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வந்து ஒரு இமேஜின் பண்றாரு. அதுக்கு அடுத்தது என்ன, அப்படியே மலரும் நினைவுகள்லாம் வருது, பிளசன்ட் தாட்ஸ் இருக்கு. அதாவது நல்லா நீங்க ஒரு இடத்துல வந்து ஃப்ரீயா நடத்திட்டு போய் ஃபேன்ல உட்கார்ந்த உடனே அப்படியே இதா இருக்குது, பிளசன்ட் தாட்ஸ், அதாவது நினைவா இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து என்னது, இதெல்லாம் என்னது, நேச்சருடைய ஒரு லிங்க். அதுக்கு அடுத்தது என்னது, மனுஷன் ஏன் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. அதுக்கு அடுத்தது வந்து அவருடைய அந்த இதுல வந்து 2 டைப் ஆஃப் ஃபிளவர்ஸ் சொல்றாரு. இது வந்து புக் பேக்ல உங்களுக்கு மீனிங் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ரெண்டுமே வந்து ஃபிளவர்ஸ். ஒண்ணு வந்து எல்லோ ஃபிளவர், நீங்க பாத்துருப்பீங்களா போகும்போது இந்த ஊட்டி எல்லாம் வந்து ஒரு கலரான ஃபிளவர்ஸ் எல்லாம் வரும்ல, எல்லோ ஃபிளவர், கலரான ஃபிளவர் வரும்ல, அதுதான் இந்த ரெண்டுமே. பெரிவிங்கல் ஒண்ணு, பிரிம்ரோஸ் ஒண்ணு. அதுக்கு அடுத்தது வந்து இவரை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த பேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது, பறந்துகிட்டு இருக்குது. இப்ப அது என்ன தாட்ல பறக்குது அப்படின்றத வந்து அவரால் மெஷர் பண்ண முடியுமா? முடியாது. அது ஜாலியா சந்தோஷமா பறந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து அதுக்கு என்ன இருக்கும், பறவைகளுக்கு வந்து அதை பத்தி சொல்றாரு. அதுக்கு வந்து ஒரு பிளஷர், த்ரில்லா இருக்கும் பறந்து. அது எப்படி அந்த பறவை பறக்கிற விதம் எப்படி இருக்குன்னா ஒரு த்ரில்லிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்து என்ன, இவர் மீண்டும் வந்து பிரீசி ஏர் ஃபால் ஆகுது. இந்த பிரீசி ஏர் ஃபால் ஆகும் போது இந்த மலர் வந்து எப்படா காத்து அடிக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கும் தெரியுமா இல்லையா? அதை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இப்போ ஒரு செடியில இருந்து ஒரு மலர் வந்து மலருதுன்னா எப்ப அந்த காத்து வந்து அந்த செடியில பட்டு அது ஆடுதோ அப்பதானே அந்த மரத்துக்கே அழகு. நீங்க ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு மரத்தை பாருங்க, உங்களுக்கு நல்லாவே இருக்காது. காத்து அடிக்கும் போது அந்த மரத்தை பாருங்க, அப்படியே அது டான்ஸ் ஆடும் போது அழகா இருக்கும்ல. அதை அவர் மென்ஷன் பண்றாரு. நானும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட் போட்டு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவரு சொன்னதே சொன்னோம்னா விளங்காது. அதுக்கு அடுத்தது இதெல்லாம் என்னன்னு சொல்றாரு, நேச்சருடைய ஹோலி பிளான். இது வந்து ஒரு நல்ல ஒரு பிளான் நேச்சரு. அதுக்கு வந்து இவர் வந்து அதுக்கு லேமெண்ட்னா சாரோன்னு அர்த்தம், சோகமா இருக்கிறாராம். எதுக்கு, மனுஷன் இப்படி செஞ்சுக்கிட்டானேன்னு, நாமளும் சோகமா தான் இருக்கிறோம், இவர் இப்படி எழுதிட்டாரு அப்படின்னு. அதுக்கு சாரவா இருக்கிறார். திடீர்னு வந்து அவர் என்ன பண்ணிக்கிறாரு, மனசை ஆத்திக்கிறாரு. ஆத்திக்கிட்டு என்ன சொல்றாரு, நான் என்ன செய்யறானோ அது அவனுக்கு, நாம என்ன பண்ணுவோம், இயற்கையை ரசிச்சுட்டு போவோம். நோட்ஸ் அப்படி வச்சு நாங்க சொல்லி கொடுத்தோம்னா இங்க இருந்து இது வரைக்கும் ஈரம் ஆயிடுச்சு. என்னடான்னு பார்த்தா வேஸ்ட் ஈரம் இருக்கு. ஓ என்னடாது ரொம்ப இப்பயும் பாருங்க. அதுக்குதான் நான் இப்படி பிடிச்சு பிடிச்சு சொல்றேன். இப்படிதான் இருக்குமா வெள்ளூர், ரொம்ப இதா. அடுத்தது இது ஒரு போயம் பாத்திரலாமா இல்ல இதுக்கு போயிடலாம், ஷார்ட் ஸ்டோரி போயிடலாம், ஒண்ணு மாத்தி மாத்தி பார்க்கலாம். அடுத்தது வந்து A Shot in the Dark. இதோட நமக்கு வந்து என்ன முடியுது, 3 ப்ரோஸ் 3 போயம். இது வரைக்கும் எத்தனை போய் பார்த்துருக்கோம், 179 பார்த்தோமா. அதுக்கு அடுத்தது 3 போயம் பார்த்துட்டோமா. ப்ரோஸ் எத்தனை பார்த்துருக்கோம், 2 பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம ஷார்ட் இன் தி டார்க் ஒன்று பார்த்துடலாம், சரியா? இதை எழுதுனது யாரு, சகி. சகின்றது ஆக்சுவலா பெண் நேம், அவருடைய ஒரு நிக் நேம். இவருடைய உண்மையான பேர் என்னது, ஹெக்டர் முன்ரோ அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். நான் கேரக்டர்ஸ் மட்டும் எழுதுறேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சகி எழுதுனதுல வந்து கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி 11th என்ன எழுதிருக்காரு, ஓபன் எழுது. 12th 11th எழுதல.
இதுல வர கேரக்டர்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. பிலிப், ஸ்லெதர் பை. அடுத்தது மிஸ்ஸஸ் சால்டன் ஜாகோ. அடுத்தது பர்த்தி. அடுத்தது கிளாட் பீப்புள் கேசி. இதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த பிலிப்ஸ் லெதர் பை யாருன்னா ஒரு கவர்மெண்ட்ல ஒரு நல்ல ஒரு பாலிட்டிஷியனா, ஏதாவது வந்து இந்த பார்லிமெண்ட்ல வந்து எம்பி இது இருக்கு இல்லையா, அதுல வந்து ஜெயிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் கொண்ட ஒரு நபர். சரிங்களா? அதை வந்து எழுதிக்கோங்க. The man inspires to become politician. ஒரு அரசியல்வாதி ஆகணும் ஆசைப்பட்டவர், ஆசை இருக்கிறவர். A man inspires to become politician. இவங்க இருக்காங்கல்ல மிஸ்ஸஸ் சால்டன் ஜாகோ, இவங்க வந்து அரசியல்ல ரொம்ப என்ன இன்ஃபுளுன்ஸ் உள்ள ஆளு. பிளஸ் வந்து என்னன்னா ரிச் லேடி. அதனால ரிச் லேடி அண்ட் இன்ஃபுளுன்ஸ் இன் என்னது பாலிடிக்ஸ். ரைட்டா? இப்ப கதை அவ்வளவுதான். இதுதான் கேரக்டர்ஸ். அதுக்கடுத்து இந்த கிளவுட் பீப்புள் கேசின்னு இருக்கு இல்லையா, இவர் வந்து ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க புக்ல. ஆக்சுவலா இவர் வந்து பின்னாடி தான் வருவாரு, அதாவது இவரை ரிசீவ் பண்றதுக்கு தான் வருவாரு. இருந்தாலும் ஃப்ரெண்ட் ஆஃப் பிலிப்னு போட்டுக்கோங்க, புக்ல கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட் ஆஃப் பிலிப் மேல இருக்காருல்ல. இந்த பர்த்தி இருக்காரு, இவர் இருக்காரு இல்லையா, இவர் வந்து செகண்ட் சன். யாருக்கு? மிஸ்ஸஸ் சால்டன் ஜாகோவுக்கு செகண்ட் சன். சோ இந்த ஸ்டோரியில என்ன சொல்றாரு எழுதிட்டீங்களா? இந்த ஸ்டோரியில வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிலிப்ஸ் லெதர் பை வந்து ஒரு நல்ல ஒரு பாலிட்டிஷியன் ஆகணும்ன்ற ஒரு எண்ணம் கொண்ட ஆளு. ஸோ வந்து இவருக்கு என்னெல்லாம் நினைவு ஓடுதுன்னா, திடீர்னு வந்து ஏதாவது ஒரு நம்ம இதுல சொல்லுவோம்ல பை எலெக்ஷனு, ஏதாவது திடீர்னு வந்து எலெக்ஷன் வந்து கேன்சல் ஆகி ஆட்சியாளர்கள் ஏதாவது ஆயிட்டவங்களுக்கு வந்தா நம்ம உடனே என்ன ஆயிடலாம், எம்எல்ஏ ஆயிடலாம் அப்படின்னு நினைப்போம்ல. அந்த மாதிரி இவரும் வந்து அந்த மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி திங்க் பண்ணும்போது இருந்தாலும் வந்து ஒரு பொலிட்டிக்கலா பெரிய ஆளு வேணும் அப்படின்னா ஒரு இன்ஃபுளுன்ஸ் வேணுமா, பணக்காரர்களுடைய சப்போர்ட் வேணும், பாலிட்டிஷியன்ல ஒரு இது வேணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இதுலதான் வந்து இவருடைய ஃப்ரெண்டு வந்து சொல்றாரு, இந்த மாதிரி இவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் அப்படின்னு. அப்போ இவங்க வந்து ஒரு கொஞ்சம் போன வாரத்துல வந்து இவரை மீட் பண்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. அப்போ வந்து இவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறாங்க, மீட் பண்றேன் அந்த ஈவினிங்ல வந்து நாங்க வந்து உங்களை மீட் பண்றேன்னு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறாரு. சோ இவங்களை பார்த்தா தன்னுடைய அரசியல் வாழ்க்கை என்னவாகும், ஒரு மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்லி அவர் திங்க் பண்றாரு. சரியா? இப்ப வந்து அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. ஃப்ரெண்டு கிட்ட பாய் சொல்லிட்டு ட்ரெயின்ல ஏறிடுறாரு. எல்லாம் ஏறும்போது ஒரு பையன் எங்கன்னா நல்ல ஒரு யூத்தான ஒரு பையன் வந்து அடிச்சு பிடிச்சு வரான். உள்ள வந்து இவருக்கு பக்கத்துல கோ பேசஞ்சரா உட்காரான். உட்கார்ந்த உடனே ரெண்டு பேருக்கு ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. கான்வர்சேஷன் நடக்கும்போது அவர் பத்தி வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு என்னன்னா, வர வழியில பர்ஸ் என்ன பண்ணிட்டாரு, மிஸ் பண்ணிட்டாரு. அதனால இப்ப வந்து இறங்கறதுக்கு கூட என்ன இல்ல, போறதுக்கு காசு இல்ல. அதனால வந்து எல்லாம் பாக்குறாரு, என்கிட்ட இருக்கிற காசை வச்சு நான் இதை கொடுத்தேன், வரும்போது காருக்கு கொடுத்தேன், அது கொடுத்தேன், இது கொடுத்தேன்னு சொல்லிடுவாரு. சொல்லிட்டு அப்படியே பேசிட்டே இருக்கும்போது, நீங்க எனக்கு கொஞ்சம் ஃபேவர் பண்ணுங்க, நீங்க கொடுத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஆளு பிலிப் என்ன பண்ணிடுறாரு, நம்பிடுறாரு ரைட்டு அப்படின்ட்டு. அப்புறமா திடீர்னு நம்ம ஆளுக்கு பாலிட்டிஷியன் இல்லையா, டக்குன்னு யோசிக்கிறாரு, இவன் சொல்றது உண்மைதானா அப்படின்றத கெஸ் பண்றதுக்காக ஒரு 2 கேள்வி கேட்பாரு. யாருக்கிட்ட? பர்த்தி கிட்ட கேட்பாரு. என்ன அந்த 2 கேள்வின்னு பாத்தீங்கன்னா, முதல் கேள்வி வந்து என்னன்னு கேட்பாருன்னா, உன்னுடைய ஸ்டாம்ப், அதாவது அவங்க அந்த ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்டாம்ப் இருக்கும், அவங்க தான் அப்படின்றதுக்கு அடையாளம் சொல்றதுக்காக. அப்போ வந்து உன்னுடைய ஸ்டாம்ப், இவருடைய பர்ஸ் வந்து இருக்கு இல்லையா, உன்னுடைய ஸ்டாம்ப் வந்து என்ன ஒரு விதமா இருக்குது, ஒரு மாதிரியா இருக்குது, இது என்ன, நீங்க இதுதான் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு. ஆமா அப்படின்னு வந்து இவர் சொல்லுவாரு.
உடனே இவர் வந்து லாஸ்ட் வீக் பார்த்திருப்பாருல்ல யார, மிஸ்ஸஸ் ஸ்லதர் பையன். அதுக்கு முன்னாடியே நம்ம தம்பி என்ன சொல்லியிருப்பான்னா, இந்த மிஸ்ஸஸ் யாருன்னு சொல்லியிருப்பான், எங்க அம்மா அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா இவருக்கு வந்து என்னது நம்ப மாட்டாரு. அதனால இந்த 2 விஷயத்த கேட்பாரு. இந்த சீல் வந்து யாருது அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அவன் சொல்லுவான், ரெண்டு சீல் நாங்க யூஸ் பண்றோம், எங்க ஃபேமிலியில, எங்களுடைய ஃபேமிலியில வந்து நாங்க எப்பயுமே 2 சீல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவான். ஆனா வந்து அவன் என்ன பண்ணுவான், நம்ப மாட்டான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிலிப் வந்து பார்த்த சீல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்கம் வந்து சிலுவையை வந்து தன்னுடைய பாதத்துல வந்து புடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான சீல் தான் வந்து இவன் பார்த்திருப்பான், யாரு, பிலிப். ஆனா இன்னொரு சீல் பார்த்திருக்க மாட்டான். அந்த சீல் தான் இவன் வச்சிருப்பான், யாரு, பெர்ட்டி வச்சிருப்பான். சோ வந்து சரி இன்னொரு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டெஸ்ட் என்ன பண்ணுவானா, உங்க அம்மா வந்து பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு உடனே பெர்ட்டி சொல்லுவான், எங்க அம்மா பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருப்பாங்க, நல்லா பிளாக் ஹேரா இருக்கும், நல்லா இருப்பாங்க அப்படின்னு. உடனே நீ வந்து பொய் சொல்ற, நான் உங்க அம்மா ஒரு நாய் இருக்கு, ஒரு நாய் மாதிரி ஒரு சீல் பாடத்தை பாத்தீங்கன்னா ரெண்டுதான், இன்னொரு வந்து கிரே அவுட் காரன், இந்த 2 தான் ஒரு சீல். அந்த பிரத்திகிட்ட இருந்த சீல் எது, கிரே அவுட் காரன். பிலிப் பார்த்த சீல் எது, எமி லயன். ஆனா இப்ப ட்ரெயின் வந்து இறக்கி ரெஸ்டாரண்ட் போகும்போது என்ன பாக்குறாரு, இதை பாக்குறாரு. அப்புறம் இவங்க சொல்றாங்க அந்த கிரவுண்ட் மாதிரி இருந்துச்சு, இப்போ வந்து லாஸ்ட் 5 minutes தான் வந்து முன்னாடிதான் மாத்தினாங்க, அதுக்கு முன்னாடியே எப்படி இருந்தாங்க இதா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொன்னது யாரு, சரிங்களா? ஏன் இன்னொன்னு சொன்னா சக்தி எழுதுனதுனால கேட்கலாம், சரிங்களா? இப்ப இன்னொன்னு சொல்றாரு, இந்த பத்தி வந்து என்ன சொல்லுவாருன்னா, நான் எங்க அம்மாவை பார்த்து கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு சொல்லுவாரு. ஒரு பாயிண்ட் சொல்லுவாரு, அம்மாவை பார்த்தா 6 மாசம் ஆச்சு. இருக்காருல சகியை பத்தி புரிஞ்சவா, நாளைக்கு நடந்த வயசு ஓகேவா, சரி. அவருடைய பேர் வந்து எக்டர் முன்ரோ. எப்படி படிப்பீங்களோ அது முன்ரோ இங்கிலீஷ்ல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கலாம். நாம ஒரு மாதிரி படிப்போம், ஆனா அந்த ஒரிஜினல் ப்ரொனன்சியேஷன் வேற மாதிரி. எக்டர் அவருடைய ஒரிஜினல் பேரு. இதோட பெண் நேம் எதுக்கு கேட்டாதான் நீங்க சர்டிபிகேட் எடுக்கணும், சரியா?